மறையினாலோடு 5 என்று நிலை நிற்கவே வாடாத தவவாய்மை முனிராசன் மாபாரதம் சொன்ன நாள் ஏடாக வடமேறுவர் பாகம் கூர் எழுத்தாணிதன் கோடாக எழுதும்பிரானை பணிந்தன்பு கூர்வாமரோ பச்சை மாமலை போல்மேனி பவளவாய் கமலச் செங்கணச்சுதா மரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் சுவை தவிர யான் போய்ந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானகருளானேன் இங்கும் முடன் கண்ணன் என்ற மகனைக் காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் தூண்புடைப்பார் அங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றி என் சிங்கப்பிரான் பெருமையாராயும் சீர்மைத்தே மட்டபல்லி நிவாசாய மதுரானந்த ரூபிணே மகாயஜ்யஸ்வரூபாய ஸ்ரீ நிருசிம்மாய மங்களம் புத்திர்பலமிசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதாம் அஜாட்யம் வாக்படுத்வம் ச ஹனுமஸ்மரணாத் பவேத் வசுதேவசுதம் தேவம் ஹம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே நம பார்வதி பதயே ஜானகீகாந்தஸ்மரணே சதா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். ஜெய் கஜேந்திரவரதுனிகி பிரகலாதவரதுனிகி கம்பநாட்டாழ்வார் மகராஜிகி ஜெய் வீரதீர சூர ஆஞ்சநேய சுவாமிக்கு. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, எல்லாம் வல்ல திருவரங்கத்தான் கிருபையினால் நாம் ராம்நகர் கோதண்டராம சுவாமி சந்நிதியில் இந்த 5வது வேதத்தை அனுபவிச்சுருக்கோம். பகவானிடத்தில் படையை வாங்கிட்டு போயிட்டான். திருதராஷ்டிரனுக்கு ஒரு பயம் வந்துடுத்து. தன்னுடைய பிள்ளைகள் போயிடுவா, அவாவாளுக்கு தெரியுமே. வள்ளுவர் அழகாக சொன்னார், தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும். ஆமாம், நீங்கள் இன்னொருத்தர் நம்மளை குறை சொல்ல வேண்டாம், இன்னொருத்தர் நம்மளை பண்ண வேண்டாம். நம்ம ஹிருதயத்துக்கு தெரியுமே நம்ம எப்படி வாழ்ந்தோம். நீங்கள் ஏமாற்ற முடியுமோ? அதுக்கு அடுத்தது, உலகத்தில் எல்லாரையும் ஏமாற்றலாம், ஆதிகாரியை ஏமாற்ற முடியாது. எல்லோரும் பெருமைக்கு உளருவானே, நல்லது பண்ணாலும் உளருவான், தப்பு பண்ணாலும் உளருவான். அப்போ பாருங்க, நம்ம இன்னொருத்தரை ஏமாத்துகிறோன்னு நினைக்கிறோம், நம்ம ஹிருதயத்தை ஏமாற்ற முடியாதே. இங்கே இருக்க நம்ம பண்ண நல்லதோ நம்ம பண்ண கெடுதலோ இங்கே இருக்க. சஞ்சயன்னு அவருக்கு தேரோட்டி வியாச மகரிஷி பின்னால் அவருக்கு ஒரு கிருபை பண்ண போகிறார். போர்க்களத்தில் நடக்கிறத நேர பார்த்து இவனுக்கு சொல்கிறார். பார்த்தலாம், அன்றைக்கே டிவியை கொண்டு வந்துட்டார். அதை பார்த்து வெளிநாட்டுக்காரெல்லாம் கண்டுபிடிச்சா. நம்ம இவாளையும் பாராட்டணும், எல்லாரும் பார்க்குறாப்புல கண்டுபிடிச்சாளே. நம்ம மதத்துக்கு என்னென்னா, ரிஷிகளை அவாவாக தான் அனுபவிச்சா. இவா லௌகீகமாக எல்லாரும் அனுபவிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கா. அதை நம்ம பாராட்டணும். பகவான் கிருபை பண்ணியிருக்கான்னு. அவர் திருதராஷ்டிரன் தூது அனுப்புகிறான் சஞ்சயனை.
தூதுன்னா தெரிஞ்சுக்கோங்க, இனி சண்டை செய்து கொண்டிருக்கிற இருவரை சமாதானமாக பேசுகிற தூது. இவன் ஒரு பக்கமாக பேசுகிறான். பஞ்சபாண்டவாளை திரும்பி காட்டுக்கே போக சொல்லு, அவளுக்கு தான் காட்டில் கஷ்டப்பட்டு வழக்கம். எப்படி பாருங்க, இது என்னன்னு புரியல. கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா? அவன் தன் ஜோசியன்ட்ட போனான், எப்படி இருக்குது ஜாதகம்னா 30 வருஷம் கஷ்டம்னா 20 வயசில். அதுக்கப்புறம்னா பழகி போயிட்டு வான்னா. அதுக்காக வந்துட்டு ஜோசியம் பார்க்க போனான். பகவான் ஒருத்தன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த கஷ்டப்படுறவன் பட்டுன்னே இருப்பான், சௌக்கியமாக இருக்கிறவன் சௌக்கியமாக இருப்பான். அவன் இருக்கிறதுனால தப்பிச்சு. ஆமாம், எனக்கு ரொம்ப இஷ்டம். இந்த 30 வருஷத்தில் ரொம்ப டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆனது. அந்த காலத்தில் அது கிடையாது. இப்போ பொம்மனாட்டியும் படிக்கிறா, வேலைக்கு போகிறா, கல்யாணம் பண்ணிக்கலாம், எல்லாம் விடுங்கோ. முதல்ல இன்னொன்றும் எனக்கு தெரிய கிட்டத்தட்ட 70% மேலே முதல்ல பாவர்ட்டி போச்சு. எல்லாருமே சம்பாத்தியம் பண்ணுறா. யாம்பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு சொன்னான் பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போல்லாம் ஒரு சார்ட் ஆஃப் பீப்புள் தான் பணக்காரர்களாக இருப்பாள். படித்தவா, ரொம்ப படித்தவா. அப்போல்லாம் படிக்க முடியாதே, வசதி வேணும். ஒரு டிகிரி வைக்கிறதே பெரிய சமாச்சாரமாக இருந்த காலம். அப்போல்லாம் 80ஸ்க்கு முன்னால், 80 கிட்டத்தட்ட 90 வரைக்குமே. ஆமாம், பொண்ணை பெற்றவாளை ரொம்ப பாடாப்படுத்தினான் இந்த பையனை பெற்றவா. ஆமாம், ஐயோ உண்டு இல்லைன்னு படுத்தினான். ஆமாம், இன்றைக்கி பொண்ணு கிடைச்சா போருன்னு இருக்கு. அவள்லாம் பண்ண பாவம்தான். ஆமாம், நீங்கள்லாம் என்ன வயசு மாதிரி 60க்கு மேலே இருக்கிறவாளுக்கு தான் தெரியும். நான் அப்போவே புரட்சியாக சொல்லுவேன், இப்படிலாம் படுத்தப்படாதுன்னு. ஒரு பக்கமாக நடந்துட்டோம் எல்லோரும். ஏன் இப்படி நடந்துட்டானே புரியல. இவாளுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு ஆற்றுக்கு நாட்டு பொண்ணு வரணும், குழந்தைய பெற்று கொடுக்கணும், ஆனால் படுத்தணும். எனக்கு அர்த்தம் புரியலை. எங்கள் அம்மா அன்றைக்கே, அவள் பாரதியார் ஃபாலோயர். எங்கள் அம்மாவுக்கு வாத்தியார் ஹெட்மாஸ்டர் பாரதியார் தம்பி சி விஸ்வநாதையர்னா மானாமரில். பாரதியார் எங்களுக்கு உறவு அம்மா வழியில். எங்கள் பாட்டி அப்பாவோட அம்மா எங்கள் அம்மாவுக்கு லேட்டாக சாப்பாடு போட்டிருக்கா. ஒரு 4 நாள் பார்த்தா எங்கள் அம்மா. அப்புறம் எங்கள் பாட்டியை கூப்பிட்டாளாம், நீ 40 வருஷத்துக்கு முன்னால் இந்தாத்துக்கு வந்த நாட்டு பொண்ணு, நான் இப்போ 4 மாதத்துக்கு வந்த முன்னால் வந்த நாட்டு பொண்ணு, இல்லை யார் மாமியார்னு கேட்டாலாம் எங்கள் அம்மா. நீ சீனியர் நாட்டு பொண்ணு, நான் ஜூனியர் நாட்டு பொண்ணுன்னாலாம் எங்கள் அம்மா. அன்றைக்கே அதான் எல்லோரும் சொல்லுவோம், உங்கள் அம்மாவோட புரட்சி கருத்து தான் உங்கள்கிட்ட. புரட்சியே இல்லை, எதுக்கு படுத்தணும் எனக்கு அர்த்தமே புரியலை. அவா வேலையை செய்யுங்கோ. வாட் இஸ் இட் நான் சென்ஸ்? எல்லாருக்கும் பசி ஒன்று தானே. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது பால்யத்துலேருந்தே. எங்கள் அம்மாவே சொல்லுவேன், இந்த பாரு பிரம்மச்சரியாக இருக்க போ, நான் சாப்பிட்டு தான் சாப்பிட்ணுன்னு உட்காந்து, நீங்கள் உட்காந்துக்கோ என் பக்கத்தில், 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் அப்படி. இப்போவும் என் ஆத்துக்காரிட்ட சொல்லுவேன், இந்த பாரு இங்கே ஒரு இலை போட்டுக்கோ, நான் உங்களுக்கு முதல்ல போட்டுவிட்டு, சரி இதெல்லாம் போடு, நானே எடுத்து போட்டுக்கிறேன். பசி எல்லாருக்கும் ஒன்று தானே. அவள் ஏகாதசி விரதம் இருப்பாள், நாள் பூரா பட்னி. துவாதசி காலத்தால் 8:30க்கே சாப்பிட்ணும். என்ன சொல்லுவாள், நீங்கள் சீக்கிரம் ஜபிச்சுட்டு வாங்கன்னு. சீக்கிரமெல்லாம் சொல்லாதே, நீ சாப்பிட்ரு, என்ன படுத்தாத. ஆமாம், நான் சொல்லிவிடுவேன், நீ சாப்பிட்ரு. சஞ்சயனை அனுப்புகிறான், பஞ்சபாண்டவா திருப்பி காட்டுக்கே போகணும்னு. இது என்ன அக்கிரமம். கிருஷ்ணர் உட்காண்டிருக்கார், சஞ்சயன் வரான். இந்த சஞ்சயன் தர்மபுத்திரத்தை சொல்கிறான். அப்போ பீமன் சொல்கிறான், வலது கண்ணாவும் இடது கண்ணாவும் எங்களையும் கௌரவர்களையும் நினைக்க வேண்டிய பெரியப்பா இப்படி பேசலாமான்னு கேட்குறான். இடக்கணாக வலக்கணாக 2 முக்கும் எனாமலே
பிடர்க்கணே மதியன பெண்ணிலி மனத்தான். அவனுக்கு என்ன கண்ணு புடனியில் இருக்கா, இந்த கண்ணு இல்லைன்னா ஞான கண் இல்லையா, இன்னும் இப்படி எங்களை திருப்பி காட்டுக்கு போங்கிறான்னு கோபமாக சொல்கிறான். இப்போ இந்த பெருமாள் ஒரு சீன் கிரியேட் பண்ணார். இன்றைக்கி என்னவோ சினிமாவில் சொல்கிறான், சீன்லேயே காமிச்சாருங்கிறான். முதல்ல சீனில் காமிச்சது கிருஷ்ணர் தான். அர்ஜுனனை கூப்பிட்டார் திரௌபதியோட வான்னு. அவர் சத்யபாமாவோட உட்காண்டிருக்கார். சத்யபாமா தொடையில் தலை வச்சு படுத்துருந்தார். அர்ஜுனனை கூப்பிட்டார், திரௌபதி தொடையில் தலை வச்சு படுன்னார். என்ன கிருஷ்ணன் அடப்படுற அப்படின்னார். படுத்து ரெண்டு காலையும் என் மார்பில் போடுன்னார். கிருஷ்ணா என்ன சொல்கிறேன், அட போடுறான் அப்படின்னார். ஜெயதேவர் அஷ்டபதியில் சொல்கிறார், ராதையோட ரெண்டு திருவடியும் தலையில் வச்சுட்டான்னு எழுதி விட்டார். இன்றைக்கி ஏகாசி, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறார். எழுதி விட்டு திருப்பி அடிச்சு விட்டு போயிட்டார். கிருஷ்ணரே ஜெயதேவராக வரார். அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்ச கோலத்தோடு பத்மாவதியை கூப்பிட்டார். இந்த ஏடு எழுத்தாணி எடுன்னு திருப்பி அதை எழுதினார். இந்த எண்ணெய் வழிஞ்ச உடனே பத்மாவதி தன்னை ஆம்படையான்னு நினச்சி தன் புடவை தலைப்பை எடுத்து சுத்தம் பண்ணான். இவர் குளிச்சுட்டு வந்தார். ஏடை பார்த்தார். இது யார் எழுதினான்னு கேட்டார். நீங்கள் தானே வந்தேள், இதை தொடச்சிருக்கேனேன்னா. நான் வரல, கிருஷ்ணர் வந்திருக்கான், நீ பார்க்கலையான்னு கேட்டு அழுதார். ஸ்மரகரள கண்டனம் மம சிரசி மண்டனம் சொல்கிறார். இந்த ஜெயதேவர் ராதை எழுதுறதுக்கு முன்னாலே கிருஷ்ணர் அர்ஜுனனோட காலை மார்பில் வச்சுட்டார். இந்த காட்சியை பார்த்தார். இன்றைக்கி என்ன சினிமாவில் சீனில் காட்டுறாங்கிறான். சீனில் முதல்ல காமிச்சது கிருஷ்ணர் தான். எல்லாம் ராமனும் கிருஷ்ணனும் சீனில் காமிச்ச மிச்சம்தான் இப்போ எல்லோரும் சினிமாவில் காட்டுறான். நம்ம யாரும் புதுசாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும் புதுசாக? ஒன்றும் பண்ண முடியாது. என்ன சஞ்சயா, என்ன சமாச்சாரம்னார். இல்லை தூது அனுப்பிச்சார். சரி நான் பார்த்துக்கிறேன்னார். இந்த காட்சியை பார்த்துட்டு திருதராட்டன்ட்ட போனால், இந்த மாதிரி காட்சியை பார்த்தேன் நான், என்னங்கிறே நீ, அர்ஜுனன் எனக்கு அவ்வளோ பிரியமானவன், நான் பாண்டவாளை ரட்சிக்க போகிறேன்னு காட்டுறான்னா. திருதராஷ்டிரனுக்கு இயற்கையிலேயே மூளை கிடையாது. எங்கள் வில்லிபுத்தூரார் சொல்லுவார், கண்ணாடி மாதிரி அவன் மூளைம்பர். இந்த கண்ணாடி இருக்கே, யார் போய் நிற்கிறாளோ அவன் மூஞ்சியை காட்டும். அதுக்கு மூஞ்சி கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? திருதராஷ்டிரனுக்கு பிதுரர் வந்து தர்மம் சொல்கிற போது நியாயமாக படும், பீஷ்மர் சொல்கிற போது படும், துரியோதனன் சகுனி பேசுகிறப்போ அது நல்லதாக படும். அதுதான் எப்போவுமே நமக்குன்னு மூளை இருக்கணும், கொஞ்சமான இருக்கணும். சுய புத்தி மத்தியமகா, அதுவே நடுத்தரங்கிற. குரு புத்தி விசேஷகா, குரு சொல்கிறத கேட்கணும். ஸ்திரீ புத்தி பிரளயாந்தகான்னா, ஸ்திரீ புத்தி பிரளயத்தில் கொண்டு விட்டுரும். எல்லாம் சொல்லிவிட்டு மாற்று மாமி, நீங்கள் நான் சொன்னால் கேட்கணுமா அப்படிம்பா. இப்படி ஏதாவது நடந்துருத்துன்னு வச்சுக்கோ, கேட்க வேண்டான்னு சொல்லலை. எதை தர்மம் சொல்கிறத கேட்கணும், நியாயம் சொல்கிறத கேட்கணும். ஆமாம், ராமாயணத்தில் ஆதிகாரி பேச்சு கேட்டு கேட்டவன் 2 பேர் தெரியுமா உங்களுக்கு? கேட்காம கேட்டவன் 2 பேர். ஒரு பையன் ஊரில் கதை கேட்டுவிட்டு, மாமா இப்போ பிரச்சனையே கேட்டாலும் கேட்டுறான், கேட்காட்டாலும் கேட்டுறான், இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டான். உன் தலையெழுத்து எப்படியோ அப்படி தான். தசரதனும் ராமனும் கேட்டு கேட்டான், வாலியும் ராவணனும் கேட்காம கேட்டான். இப்போ கேட்காம கேட்டவன் தான் ரொம்ப ஒஸ்ட்டாக கெட்டு போனான், பிராணனே போச்சு. நீங்கள் நம்மளை விட சின்னவா ஒன்று சொன்னால் கேட்க வேண்டாம்லாம் சொல்லலை. தர்மமாக நியாயமாக நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். இது தேர்ந்தெடுக்கிறது நம்ம கையில் இருக்குது. ஆமாம், ஆனால் எல்லாரையும் கேட்காம பண்ணக்கூடாது. நம்ம இல்லறம்னு இல்லை சார், நீங்கள் ஆஃபீஸ்லேயே எடுத்துக்கோங்க. ஒரு ஏதோ ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா, எல்லோரையும் கேட்பா. நீங்கள் ஒரு பேங்கில் அவன் அதிகாரி போடுறதுக்கு முன்னால் கன்சல்ட் பண்ணுவான், சேர்மனை, நிதி மந்திரியை, எல்லோரையும் கேட்டுண்டு இது இப்படி பொசிஷன் சொல்லுவாள். ஒரு பள்ளிக்கூடத்தை நிர்வாகம் பண்ணுறா, எல்லாரையும் கேட்பான். அதுக்கு தானே பேரண்ட்ஸ் அசோசியேஷன் வச்சுருக்கா, டீச்சர்ஸ் அசோசியேஷன். எல்லாரையும் கேட்டுத்தான் முடிவெடுப்பாள்.
நீங்கள் அதனால் நம்ம இல்லறத்தில் இருக்கோம், ஆத்துக்காரி, பையன், பொண்ணு, நாட்டு பொண்ணு, மாப்பிள்ளை எல்லாரையும் கேட்கணும். அதில் நான் அதுக்கு ரெண்டாவது கருத்துக்கு இடமே இல்லை. நீ அப்புறமா உன்னோட முடிவுப்படி நட. ஆனால் அந்த முடிவு இவாள்லாம் சொன்னதுக்கு ஒத்து வருதா, எல்லாருக்கும் நன்மையை பயக்குமா? பாரத ராமாயணம் கேட்குறதே அதுக்கு தான். நீங்கள் அவள்லாம் வாழ்ந்து காமிச்சுட்டா. நம்ம ஏன் ராமாயணம் பாரதம் கேட்குறோம்னா, ஹவு டு லிவ் இன் தி சொசைட்டி, ஹவு டு பிஹேவ் வித் தி எல்டர்லி பர்சன், ஹவு டு அட்ஜஸ்ட் வித் தி யங்கர் ஜெனரேஷன், எல்லாமே தான் வாழ்க்கையில். நம்ம அன்றைக்கி அப்பா அம்மாவோட எப்படி வாழ்ந்தோம், நம்ம எப்படி வாழ்ந்தோம், இப்போது இதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை பிள்ளை நாட்டு பொண்ணு வந்தாச்சுன்னா அவளோட எப்படி வாழறது. நம்ம அன்றைக்கி நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்லாம் சொல்லக்கூடாது. ரொம்ப பேர் அதில் நாட்டு பொண்ணு ஏன் வச்சுக்கலைன்னா இவன் ரிட்டையர் ஆகி பெருமை பேசுகிறதுனால அதெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னொன்று சொல்லித்தரேன், எப்போ பேசணுமோ அப்போ பேசணும். இப்போ கன்சல்ட் பண்ணணும்னு சொன்னேன் பாருங்க, நம்மள்கிட்ட ஒருத்தர் வந்து கன்சல்ட் பண்ணி யோஜனை கேட்டால் தான் சொல்லணும். யோஜனை கேட்கல சொல்லி பிரயோஜனம் இல்லையே. நம்ம எதுக்கு வாலண்டியராக சொல்கிறோன்னு வச்சுக்கோ, அவளோ ஏற்றுக்க மாட்டாள். இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கிருஷ்ணன் தூது முதல் பகுதி, பெருமாள் தூது கிளம்புறதுக்கு முன்னால் ஆலோசனை பண்ணுறார், அதுதான் பார்க்க போகிறோம். நம்மளை தர்மபுத்திரரை கேட்டார், அப்புறம் சகாதேவனை கேட்டார். பீமன் அர்ஜுனன் நகுலனை கேட்கலை, ஆனால் அவளே வந்து சொல்கிறா, அது பிரயோஜனம் இல்லை. அவளே வந்து சொல்கிறத நம்ம வந்து நாமளாக போய் வாலண்டியர் சர்வீஸுங்கிறது சர்வீஸ் பண்ணலாம், அவள் செய்யறதுக்கு ஒத்தான்ஸாக இருக்கலாம். யோஜனை சொல்கிற போது நம்மளை கேட்டாலுமே ராமாயணத்தில் விபீஷணனை ஏற்றுக்கலாமா வேண்டாமான்னு ராமர் கேட்குறார் அனுமாரை. எல்லாம் சொல்லிட்டு அவனை பற்றி பெருமையெல்லாம் சொல்லிட்டு, வேதமும் கரை காணா விமலனே, ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது உன் இஷ்டம்னு. நீ ஏற்றுக்கோன்னு சொல்லலை, அதுதான் வெள்ளைக்காரன் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா, டூ ஆஸ் யூ லைக். நம்ம நீங்கள் யோஜனை சொல்லிவிட்டு என்ன சொல்லணும், இப்படி செஞ்சால் நல்லது. யோஜனை ஒருத்தர் கேட்குறா. அது தவிர இன்னொன்றும் தெரிஞ்சுக்கோங்க, நம்மளை யோஜனை கேட்குறவா நம்ம சொல்கிற யோஜனைப்படி தான் நடந்துப்பான்னு எதிர்பார்க்காது, கேட்டு வச்சுப்பான். பக்கத்தாத்துக்காரன் கேட்பான், நான் மெட்ராஸ் போகணுன்னு இருக்கேன், ட்ரெயினில் போங்கோ சௌரியம், ரொம்ப அவசரம்னா ப்ளேனில் போங்கம்மா. ஓ, எல்லாம் கேட்டு வச்சுப்பான். காரில் போய்ட்டு வந்துடுவான். நீ ஏன்னு அவனை கேட்டேன்னா, எங்களுக்கு லோக்கலுக்கு வேண்டி இருந்தது, நாங்கள் 4-5 பேர் போனோம் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவோம். நம்மள்கிட்ட எல்லாம் கேட்பா, புரியுறதோ? கேட்குறதுனால அப்படியே செய்யணும்னு எதிர்பார்க்கப்படாது. நல்லா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இம்ப்ளிமெண்ட்டு இதை பண்ணு உனக்கு நல்லதுன்னு சொல்லலாம். அது ஒரு வச்சனம் சொல்லுவான் இங்கிலீஷில், குதிரையை கொண்டு போய் குளத்தங்கரையில் நிறுத்தலாம், ஜலம் அது தானே குடிக்கணும். அது நம்ம குடித்தா நமக்கு, அது குடித்தா அதுக்கு. அதனால் எப்பவுமே ஒன்று வச்சுக்கோங்க, கிருஷ்ண பரமாத்மா தூது கிளம்புறதுக்கு முன்னால் யோஜனை சொல்கிறார், யோஜனை கேட்குறார். தூது போகிறவனுக்கு என்ன இலக்கணம் வேணும்னு தெரிஞ்சுக்கோ, கிருஷ்ணர் ஏன் தூது போனார்னு தெரிஞ்சுக்கோ. ராமனை அவதரித்தார், அவருக்கு புகழே வரல. சிறை இருந்தவள் ஏத்தஞ்சொல்வது ராமாயணம். 10 மாதம் சிறைவாசம் பண்ண சீதைக்கு தான் புகழ் போச்சு, ஃபஸ்ட் ப்ரைஸ். செகண்ட் ப்ரைஸாவது இவருக்கு கிடைச்சதான்னா செகண்ட் ப்ரைஸு அனுமாருக்கு போயிடுது. அவருக்கு ராமதூதன். அவர் நிறைய தூது போனார், சீதையிட்ட போனார்,
பரதன்ட்ட போனார். அதனால் லிஸ்ட்டு போட்டு பார்த்தார். 3வது ப்ரைஸாவது கிடைச்சதா பெருமாளுக்கு, நான் பரதனுக்கு போயிடுத்து. இப்படி லிஸ்ட்டு போட்டு பார்த்தா இவருக்கு பேரே இல்லை. அவர் பார்த்தார், இந்த 2 பேருக்கு ஏது புகழ்? சிறை இருந்ததுனால சீதைக்கு புகழ், அனுமார் தூது போனதுனால புகழ். அதனால் அடுத்த அவதாரம் ஜெயிலையே அவதரிச்சுட்டான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரும். பாரதமே இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னேன், நாராயண கதாமிருதம், வில்லி தமிழில் சொன்னால் மண்ணு மாதவன் சரிதம். கிருஷ்ணலீலையை சொல்கிறதுக்கு தான் பாரதம். இந்த அடிச்சுண்டவன் கதைக்கு இல்லை. நீங்கள் கிருஷ்ணர் இல்லாமல் இந்த பாரதத்தை படித்து பாருங்க, உப்பு சப்பே இருக்காது. ஆமாம், தூது தூது நடந்தான் ஏத்தம் பேசுவது. இது சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் சமண முனிவர் எழுதினது, அது தெரிஞ்சுக்கோங்க. பெருமாளை பற்றி நிறைய எல்லா அவதாரத்தையும் எழுதியிருக்கார். நான் இதை மட்டும் பாடினேன். பஞ்சவர்க்கு தூது நடந்தானை திரண்டமரர், அவர் தான் பாடுறார். தொழுதேத்தும் திருமால் நின் செங்கமல்ல 2 அடியால் உலகும் இருள் தீர நடந்தனையே நடந்த அடி பஞ்சவர்க்கு தூதாக நடந்த அடி. பஞ்சபாண்டவாளுக்காக தூது போனான் ஆழ்வார்னு சொல்கிறார். பாரதம் கை எறிந்தார்க்கு கோல் கொண்டு வா. தூது போகிறவனுக்கு என்ன இலக்கணம் வேணும்? தன் உயிரே போனாலும் தன் தலைவன் என்ன சொன்னானோ அதை சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவன் தான் தூதன். இப்போ இவருக்கே உயிருக்கு ஆபத்து வந்தது, கொல்ல திட்டம் போட்டான். இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவருக்கு உறுதி பயப்பதாம் தூது. இறைவன்னா தலைவன், இறைவருக்கு உறுதி சொல்லணும். தன் தலைவன் எதை சொல்லி அனுப்பிச்சானோ அதை சொல்கிற ஆற்றல் பெற்றவன் தான் தூதன். தூதன் தான் நல்லது பேசணும்ல, நம்மளுமே நல்லதே பேசணும். வள்ளுவர் அழகாக சொன்னார், இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு. நல்ல பழம் இருக்கிற போதுக்கு காயை பறிக்கணும். நல்ல வார்த்தைகள் இருக்குது. இந்த நீங்கள் எந்த மொழியிலையும் பாருங்கோ, கெட்ட வார்த்தையே கிடையாது. நீங்கள் தயவு செஞ்சு டிக்ஷனரி எடுத்து பாருங்க, எங்கேயானு போட்டிருக்கானா பாரு. நாமளாக திட்டுறது தான். எந்த மொழியும் எடுத்து பாருங்கோ. அதுக்கு தான் எப்போவுமே நல்லதே பேசணும். நம்ம பாருங்கள், சௌக்கியமா எப்படி கேட்குறோம் பாருங்க. தமிழில் பாருங்க, காலமானார் எவ்வளோ அருமையான பதம். சைவனாக இருந்தால் சிவலோக பிராப்தி அடைந்தார், வைஷ்ணவனாக இருந்தால் ஆச்சாரியன் திருவடி அடைஞ்சார். நான் ஆச்சரியப்பட்டேன். எங்கள் மணச்சனூர் அக்ரஹாரத்தில் எங்களுக்கு உறவுக்கார பாட்டி இருந்தா. இப்போ நம்ம யாராவது போயிட்டான்னா என்ன கேட்போம்? ஒருத்தரை பார்த்தா, அவா உங்கள் மாமியார் காலமாயிட்டா போல் இருக்கே, அப்படி தானே கேட்போம். இல்லை தவறி போயிட்டா போல் இருக்கே, இதை தான் கேட்போம். அதானே கேட்போம். நான் என் மாமியார் காலமாயிட்டா அப்புறம் 3 நாள் கழித்து மணச்சனூர் போனேன் எங்கள் சொந்தக்காரத்துக்கு. அந்த பாட்டி என்னை கேட்குறா, என் மாமியார் காலமாயிட்டாளாமேங்கிறத அழகாக கேட்டாள். தமிழ்நாட்டில் எனக்கு தெரியும் இன்னி வரைக்கும் அப்படி யாரும் பேசலை. நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த பாட்டி என்ன கேட்டால் தெரியுமா? உங்கள் மாமியார் காலமாயிட்டாளாமேன்னு கேட்கல, என் ஆத்துக்காரி பேரை சொல்லி, அப்புறம்னா பிறந்தாத்துக்கு வந்திருக்கா போல இருக்கே. எவ்வளோ பெரிய மீனிங். பிறந்ததுக்கு ஏன் வந்தா? அவன் அம்மா போயிட்டான்னு தானே. ஆமாம் ஆமாம், மாமியார் காலமாயிட்டா, அதுக்கு தான் கேட்டேன் அப்படிங்கிற பேச்சு ஒரு கலை. ஆமாம், என்ன பேசணும். அதுதான் நம்ம பாருங்க, சம்பிரதாயத்தில் போயிட்டு வரேங்கணும். போகிறேன்னு சொல்கிறது இல்லை, போயிட்டு வரேன். அதில் தான் நீங்களும் தெரிஞ்சுக்கணும். துவரம்பருப்பு இல்லைங்கப்படாது. ஆத்துக்காரர்கிட்ட துவரம்பருப்பு வாங்கணும். ஆத்துக்காரரே கேட்குற துவரம்பருப்பு இருக்கான்னா, கடையில் இருக்குது சொல்லு, நம்ம அதுக்கு வாங்கணும்னு அர்த்தம். இந்த நெகட்டிவாகவே பேசாதேங்க, அது தேவையில்லையே. நல்ல பதார்த்தம்
நல்ல பதமெல்லாம் இருக்குது. வேண்டாத பேசக்கூடாது. ஒருத்தர் எல்லாருமே எனக்கு ஃபோன் நம்பர் தருவா, விசிட்டிங் கார்டு தருவா, எங்கள் ஊருக்கு வந்தால் ஃபோன் பண்ணுங்க, இல்லை அந்த பத்திரிக்கை மெசேஜ் பண்ணுங்கம்பா. நான் ரொம்ப பேருக்கு மெசேஜ் பண்ணேன் இங்கே இந்த நிகழ்ச்சியை வாட்ஸ்அப்பில். அதில் ஒருத்தர் ரொம்ப படித்தவர், ஒரு ஊருக்கு உபன்யாசத்துக்கு போனேன். அவர் பாவம் அன்றைக்கி ஊருக்கு கிளம்பின்னு இருக்கார். ஓ, என்ன உபன்யாசத்துக்கு சாயந்தரம் வரையலோ இல்லையோ, பாருங்க அவசரமாக பாம்பே போயின்னு இருக்கேன். அவர் கேட்குறாரு, எத்தனை நாள் உபன்யாசம்? 10 நாளைக்கு. சரி 10 நான் வரேங்கிறார். சரி நான் வரலன்னா அன்றைக்கி தானே வரணும். நீங்களுமே தப்பாக பேசுகிறேன். உத்தராத்தில் 60 நடக்கிறது, எப்போ இலை போட போகிறேன்? 10 ஆகட்டும் போடுறேங்கிறேன். எதுக்கு மாமி, இப்போ தானே 60 ஆகிருக்கு, அதுக்குள்ளே எதுக்கு 10 கொட்டணும்னு. இந்த 10ங்கிற வேடையே சொல்லாதீங்கோ, 9:55 சொல்லு. ஆமாம் வேண்டாங்கிறேன். நமக்கு வெள்ளைக்காரன் சிலையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கான், 10 மணி சொல்லாது, 5 minutes to 10 சொல்லு. 10:05 சொல்லாது, 10 past 5. சில இதில் நம்ம கற்றுக்கணும். தூது போகிறவனுக்கு இலக்கணம், நல்லதை பேசணும். தர்மபுத்தர்கிட்ட கேட்குறார், நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்மளை ஒருத்தர் கேட்குறா, என்ன கேட்குறான்னு கேள்வியை கேட்டுட்டு நிதானமாக யோசித்து பதில் சொல்லணும். படப்படன்னு பேசப்படாது. நம்ம மாத்தில் எல்லாருக்கும் வழக்கம் அதுதான். ஆத்துக்காரி ஒன்று சொல்ல வரான்னா அவளை வாயவே திறக்க விட மாட்டேன், அதெல்லாம் முடியாது போ அப்படிங்கிறது. ஐயோ என் மாந்திர பாவம். இல்லை ஆம்பளை ஒன்று சொல்கிறான், கத்துறது. என்ன சொல்கிறான்னு கேளு, அப்புறமா நம்ம யோஜனையை சொல்லுவோமே, நிதானமாக கேட்போமே. இந்த பொறுமையே இல்லை ஒத்துருக்கும், நிதானம் இல்லை. என்ன சொல்லட்டுமே, குழந்தையே ஒன்று சொல்கிறது சொல்லட்டுமே, கேட்போமே, மெதுவாக கேட்போம். கிருஷ்ணர் கேட்குறார் தர்மபுத்திரா, நான் தூது போப்புறேன் சமாதானம் பேச, உன் அபிப்பிராயம் என்ன? அவர் அபிப்பிராயம் கேட்குறார், போ வேண்டான்னு சொல்லணும். இவன் ஆரம்பிச்சுட்டார், நான் பெரியவாளையும் இளைஞர்களையும் கொன்னுட்டு ஆட்சிக்கு வர பிரியப்படல, சஞ்சய முனிவன் சொன்னது போல் திரும்பவும் காட்டுக்கே போகிறேங்கிறான். போகட்டுமான்னு கேட்கணும், முடிவு சொல்லப்படாது. குறவரையும் இளைஞரையும் குலத்துரிய துணைவரையும் போர்வென்று அரவனடும் கடலாடை தனியாளும் அரசு தன்னில் கரவுரையும் மனத்தாதை முனி குறைத்தபடி காலந்தோறும் சென்று இரவு பகல் பல மூலசாகம் நுகர்ந்து வாழ்தல் இனிது நன்றே. கிருஷ்ணர் சிரிச்சார். நான் தூது போகிறேன், உன் அபிப்பிராயம் சொல்லு, நான் உன் முடிவு கேட்கலை, நான் தூது போகிறதுக்கு யோஜனை சொல்லு. கிருஷ்ணா, சமாதானமாக என் ராஜ்யத்தை கேள், கொடுக்க மறுத்து விட்டால் 5 ஊரை கேள், அதையும் மறுத்து விட்டால் யுத்தத்தை கேள். முந்தூர் வெம்பணிக்கொடியோன் மூதூரில் நடந்து உழவர் முன்றில் தோறும் நந்தூரும் புனல் நாட்டின் திறம் வேண்டு, நாடொன்று நல்கானாகில் 5 இலம் வேண்டு, அவை மறுத்தால் அடுபோர் வேண்டு சிந்தூர திலகனுதர் சிந்தூரத்தின் மறுப்பொசித்த செங்கண் மாலே. சமாதானமாக என் ராஜ்யத்தை கேள், கொடுக்க மறுத்தால் 5 ஊரை கேள், அதையும் மறுத்தால் யுத்தத்தை கேள். அவன் தர்மபுத்திரன் யுத்தத்தை விரும்பலைன்னா அவன் சண்டை போட தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை, அஜாத சத்ரு. ஏன்னா பின்னால் எனக்கு சொல்ல முடியாது. 12ஆம் நாள் அன்றைக்கி தர்மபுத்திரனை கைது பண்ணணும்னு பிளான் பண்ணால் கைது பண்ண முடியலை. சகுனி சண்டைக்கு வந்தான் தர்மபுத்திரனை கைது பண்ண. தர்மபுத்திரன் சிரிச்சார், மாமா இது சூதாடுற இடம் இல்லை மாமா, வீரமாக பானம் போடணும்னு அடித்தான். சகுனி ஓடினானாம் தர்மபுத்திரன்ட்ட நிற்காமல். எப்படிரா ஓடினான்னார் வில்லிபுத்தூரார். ஓடினவனுக்கெல்லாம் தலைமை தாங்கிட்டு முன்னால் ஓடினானாம். பேர தேர்க்கடவி பின்னிட்டவர்க்கு முன்னிட்டான்னா. பெரிய பெரிய யுத்தத்தில் கெட்டிக்காரன். அவர் யுத்தத்தை விரும்பலை.
ஒருத்தர் யுத்தத்தை விரும்பலைன்னா அவருக்கு சண்டை போட தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. புரியுது? ஓ, கிருஷ்ணர் சொல்கிறார், அப்போ நீ சமாதானத்தை தான் விரும்புகிற. ஆமாம். ஓ, பக்கத்தில் பீமன், அர்ஜுனன், நகுலன் உட்காண்டிருக்கா. பீமனுக்கு கோபம் வந்துருத்து. ஆமாம், எழுந்திருந்து கத்தரான், ஏ கிருஷ்ணா, எங்களுக்கு சமாதானம் தேவையில்லை, யுத்தம்தான் தேவை. we don't want political solution, we want only military solution. பீமன் சொல்கிறான். அன்றைய தினம் திரௌபதியை அவமானப்படுத்திய பொழுது நாங்கள் பாண்டவர்களாக இல்லை. இன்னைக்கு எல்லாரும் அன்னைக்கு சபையிலங்கிறான். இவாளை யார் சபைக்கு போக சொன்னா? ஏன் தர்மபுத்திரனை யார் சூதாட சொன்னா? சொல்லு. அண்ணா மறந்துட்டியா? அன்னைக்கு திரௌபதியை அவமானப்படுத்தி வஸ்திரத்தை இழுத்ததை மறந்துட்டியா நீ? தர்மபுத்திர பாருங்கோ, இவ்வளவு பெரிய தப்ப ஒன்றும் இல்லைங்கிறார். அதுதான் அவரோட நற்குணம். நீ என்ன சொல்கிற? திரௌபதி புடவையை பிடிச்சி இழுத்ததை சொல்கிறியா? அவன் யார்? நம்ம பெரியப்பா பிள்ளை தானே, நம் சகோதரன். வேறு யாராவது பண்ணால் அவமானம். ஏதோ அன்றைக்கி உரிமையில் மன்னி புடவையை பிடிச்சி இழுத்துட்டான். எவ்வளோ பெரிய தப்பாக சொல்கிறார் பாருங்க. உரிமையுடன் தம்பியர் என்று அவைக்கண் உரைத்த மாற்றம் பரிபவமோ? பரிபவம் என்றால் பிறரால் பட்டாலன்றோ? இன்னூத்தம் பண்ணான அவமானம். அவர் சொல்கிறார், கருதிலது கண்மலரில் கைப்படாதோ? நம்ம முகத்தை கழுவுறோம், இப்போ இந்த விரல் கண்ணை குத்துறது. அப்போ யாராவது வச்சனமாக பேசுகிறான், உடன்பிறப்பே கத்தியை கொண்டு வா, கண்ணை குத்திய விரலை வெட்டி விடுகிறேன். அவர் என்ன சொல்கிறார்? கண்ணுக்கு மருந்து போட்டாச்சுங்கிறார். திரௌபதிக்கு புடவை கொடுத்தாச்சு, இனிமே அந்த விஷயத்தையே பேசாதே. எவ்வளோ பெரிய ஒரு பெரிய அக்கிரமத்தை அதை இக்னோர் பண்ணுங்கிறார். நம்ம எல்லோரும் கற்றுக்கணும். எனக்கு எட்ட பிரச்சனத்தில் நிறைய கேள்வி சொல்ல முடியல. நம்ம இக்னோர் பண்ண கற்றுக்கணும். நம்ம அதை பண்ணுறதில்லை. இக்னோர் பண்ணிட்டோன்னா என்ன வேணாலும் நடக்கட்டுமே. ராமன்கிட்ட கற்றுக்கணும். கைகை வரம் கேட்டவுடனே ஏதாவது தசரதன்ட்ட பேசினாரா, கைகைகிட்ட பேசினாரா? உடனே கிளம்பிட்டார். நம்ம என்றைக்குமே நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ப்ராப்ளம் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து நகர்ந்துடணும், அங்கேயே நிற்கக்கூடாது. ஆமாம். இப்போ ஆத்துக்காரரோட ஆர்கியூமெண்ட்டுன்னு வச்சுக்கோ, நான் சுந்தரகாண்டம் படிக்கிறேன்னு உட்காந்துரும், பிரச்சனையும் இல்லை. நாராயணியம் படிக்கிறேன், அம்மா இல்லைன்னா கோவிலுக்கு வந்துடும், இல்லை உனக்கு பொண்டாட்டியோட ப்ராப்ளமாக சட்டையை போட்டுக்கோ, வெளியில் போய்டு, அங்கே ஒருத்தரை பார்க்கணும்னு சொல்லிட்டு இக்னோர். அந்த இடத்துலையே இருந்தால் தான் பிரச்சனை வலுக்கும், கோபம் இன்னும் வரும். ஆமாம், என்ன காப்பியை கலந்து சூடாக கொண்டு வைக்கிறா, இப்படி வாயில் விட்டுணுன்னா நாக்கு பொத்துரும், குடிக்க முடியாதே. இந்த காப்பியை எடுத்து இப்படி டவராக்கு மாத்திரம், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் ஹீட்டை தணிக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? அதனால் தான் நம்ம ஒரே இடத்துலையே இருக்கக்கூடாது, இக்னோர். அதுவும் இந்த காலத்தில் ரொம்ப சௌரியம். கையிலையோ ஃபோன் இருக்கு, ஃபோன் வருதுன்ட்டு போய்டு. அவன் கேட்பான், மணியே அடிக்கலையேன்னு, சைலண்ட்டில் போட்டிருக்கேன்னு. ஆமாம் சார், அம்மா இதான் ஒன்று காட்டுறதுக்கு நிறைய இருக்கு. அதைத்தான் தர்மபுத்திரர் சொல்கிறார், இக்னோர். உடனே பீமனுக்கு கோவம் வந்துடுத்து. கிருஷ்ணா,
வேதமும் முனிவரும் உன் திருவடி எங்கே எங்கேன்னு தேடுறா. உன் திருவடி சிவக்கும்படி நீ தூது போக வேண்டாம், இப்போவே கதை எடுத்துன்னு நான் போகிறேன்னா. சூடுகின்ற துழாய் முடியோன் சுரர்களுடனே தேடுகின்ற பதஞ்சிவப்ப திருநாடு பெற தூது செல்ல வேண்டாம். வாடுகின்ற மடப்பாவை தன்வரமும் என்வரமும் கோடுகின்ற மொழியவன்பால் எனையினி தூது விடுக. கிருஷ்ணா, என் கையிலே இருப்பது என்ன கதை? சத்ருகாதினின்னு பேர். அவன் கதையை இப்படி சுழட்டினான்னா எல்லாரையும் கொன்னுட்டு தான் வரும். அவன் திரௌபதியை புடவை பிடிச்சி இழுத்ததுக்கு என்ன சபதம் வச்சான்னா, இந்த கையால் ஜலம் குடிக்க மாட்டேன்னா. எப்படி குடித்தான்? இந்த கதையை அப்படி அடிப்பன் குளத்தில், ஜலம் மேலே ஏறி வரும், அதைத்தான் குடிப்பான். என் கையிலே இருப்பது சத்ருகாதினிங்கிற கதை, இவன் கையிலே இருப்பது காண்டீபம். நகுல சகதேவர்கள் சண்டையிடுவதை பார்த்தும், திருமாலாகிய நீ எங்கள் பக்கத்தில் இருப்பதை பார்த்தும், இவள் விரித்த கூந்தலை பார்த்தும் எங்களுக்குரிய பங்கை கொடுக்காமல் இருக்கிறானேன்னு கேட்டான். முதலில் பீமன் கதையை சொன்னது தன் வலிமை, அர்ஜுனன் காண்டீபத்தை சொன்னது துணை வலிமை. இருவரும் சேர்ந்து யுத்தம் நடத்துவது நகுல சகாதேவாள் இணை வலிமை. திருமாலாகிய கண்ணனை சொன்னது தெய்வ வலிமை. கடைசியில் திரௌபதி விரித்த கூந்தலை சொன்னது கற்பு வலிமை. வில்லிபுத்தூரார் எல்லாத்தையும் வச்சுட்டு கடைசியில் கற்பு வலிமையை வச்சார். ஏன்னு வியாக்கியானம் பண்ணால், இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய தன் வலிமையோ துணை வலிமையோ இணை வலிமையோ திருமாலாகிய கண்ணபெருமானுடைய தெய்வ வலிமையே தோற்றாலும் தோற்கலாம், ஒரு பெண்ணின் கற்பு வலிமை தோற்காது என்பதனால் அதை கடைசியில் வைத்தான். மலை கண்டதனை என்கை மரத்தண்டின் வலி கண்டும் மகவான் மைந்தன் சிலை கண்டும் இருவரும் பொறும் திரள் கண்டும் திருமால் ஆகிய நீ எங்கள் பக்கம் இருக்க கண்டும் இவள் விரித்த குழல் கண்டும் நேரார்தமை கொலை கண்டும் அவன் குடைக்கீழ் இருக்க பிரியப்படுகிறாயே. கிருஷ்ணர் சிரிச்சர். பீமனை கேட்கலையே, அவனே தானே யோஜனை சொல்கிறான். அர்ஜுனனையும் கேட்கல. நம்மளை கேட்காத போது சொல்லலாமான்னா சொல்கிற கருத்துக்கள் கரெக்டு தான், நம்மளை கேட்கலையே. அர்ஜுனனும் ஆரம்பிச்சுட்டான். அன்றைக்கி திரௌபதியை சபையில் அவமானப்படுத்துகிற போது நீண்டானே நிமலானே கரியானேன்னு ஒன்றைத்தான் கூப்பிட்டா. யார் ரட்சிச்சா? நீ தானே ரட்சிச்ச. இப்போ நீயே தூது போகிறேங்கிறியே, இது நியாயமா கேட்குறான். இது நியாயம் இல்லையே. அப்போ தான் அவன் சொல்கிறான், ஏ சக்கரபாணின்னு கூப்பிட்டான் பெருமாளை. ஏ சக்கரபாணி, நீ போய் என்னதான் தர்மபுத்திரன் பேச்சை கேட்டு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். பொன்னார் திகிரியினான் போனாலும்ங்கிற பொறைவேந்தன் புகன்றையெல்லாம் சொன்னாலும், பொறைவேந்தன்னா வெளி அருமையான பதம் போடுறான். பொறுமசாலியாக இருக்கிற தர்மபுத்திரன் என்ன சொல்கிறத என்ன சொன்னாலும், என்ன நீ அவன் சொல்கிறத என்ன கேட்டாலும், என்ன வேதாந்தம் சொல்கிறான் பாருங்க. என்னாலும் உவர் நிலத்தில் நெல் முளை வித்திடினும் விளைவு எய்திடாது. நீ உவர் நிலத்தில் நெல்லை போட்டாலும் விளைவு கொடுக்காது. பன்னாகந்தனக்கு அமிர்தமே கொடுத்தாலும் விடமொழிய பயன் கூடாது. நீ நாகத்துக்கு பாலை ஊற்றினாலும் விஷத்தை தான் கேட்கும். ஏன் இப்படி சொன்னால், அவன் பாம்பு கொடியோன் துரியோதனன். அவ கொடி சின்னத்தோட குணம்தான் இருக்கும் அவ வாழ்க்கை. பாம்பு கொடியோன் அவன். அர்ஜுனன் கொடியில் அனுமார் இருந்தார், கபித்வஜன். பெருமாள் கொடியில் கருடாழ்வார் இருக்கார், கருட கொடியோன்னு பேர் அவனுக்கு. நம்முடைய குணம் பிரதிபலிக்கும். வள்ளுவர் தான் மேன்மையாக எழுதுறார். ஒருத்தட்ட இருக்கிற நல்ல குணத்தை எடுத்துக்கோங்கிறார். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி. இப்போ நீங்கள் கேட்பது துருவன்ட்டையும் ஒரு நல்ல குணம் உண்டு, அது நம்மள்கிட்ட இல்லை. அதை கற்றுக்கோங்க. அவன் ஏன் இவ்வளவு நாள் சௌக்கியமாக இருந்தான்னு தெரிஞ்சுக்கோங்க. தினமும் அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்ணுவான், அம்மா அப்பா சொல்கிறத கேட்பான். நீ அம்மா கேட்குறது இல்லையே.
நம்ம என்ன பிரயோஜனம்? குலதெய்வத்தை கும்பிட்றோம், பரமாச்சாரியாரை கும்பிட்றோம். எனக்கு ரொம்ப ஹேட் பண்ணுறது இந்த பரமாச்சாரியாரை எல்லாரும் சொல்லிவிட்டு அயோக்கியத்தனம் பண்ணுறது. பரமாச்சாரியாரை கும்பிட்றேன், கடைசியில் அம்மா அப்பாவை கொண்டு போய் அம்மா அப்பா சொல்கிறத கேட்கல. அவன்கிட்ட கற்றுக்கோங்க. அது இருக்குது, கீதையில் சொல்கிறேன். அர்ஜுனன் சொல்கிற கருத்துக்கள் கரெக்டு. ஊர் நிலத்தில் போய் நெல்லை போட்டாலும் அது விளைவிக்காது. சொல்கிற விஷயங்கள் கரெக்டு. தப்பு இவா மேலே இருக்கே, சூதாடிட்டாளே, குற்றம் செஞ்சுட்டாளே, அதை அனுபவிச்சு தானே ஆனும். இப்போது 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் மறைஞ்சிருந்து வாழ்ந்தால் அவங்க பங்கை தரேன்னா கொடுக்காதது அவன் தப்பு. நான் அவனை நல்லவன்னு சொல்லலை. அவன் எப்போ கொடுக்கலையோ தெரிஞ்சுக்கணும். அவன் எப்போ கொடுக்கலையோ நம்ம கேட்டுத்தான் ஆகணும். இவா எல்லாரையும் விட ஞானமாக சொன்னான் நகுலன். அவன் சொல்கிறான், எங்கள் முன்னோர்களில் நாங்கள் பெண்ணை காப்பாற்றி இருக்கோம், இப்படி பிரச்சனை பண்ணதில்லை. அவன் சொல்கிறான் நகுலன் அருமையான வேதாந்தம். 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் மறைஞ்சிருந்து வாழ்ந்தால் அவங்க பங்கை தரேன்னு சொன்னான். ஒருத்தன் எப்போ தான் சொன்னதை கடைப்பிடிக்கலையோ இன்னொருத்தன் போய் சொன்னால் கேட்குற வயசில்லை. மாநகரும் வளநாடும் தனது மொழிப்படி தரானாகில் தான் அறியாதவன் பிறர் போய் உரைத்தால் அறிவனா தரணி வேந்தே. சொல்கிற வயசு இல்லையே. இப்போ பஸ் ஸ்டாண்டில் எழுதி வச்சுருக்கான் இங்கே துப்புன்னு, எல்லோரும் சுற்றி துப்புறோம். இந்த தொட்டி எதுக்கு இருக்குதுன்னு ஒருத்தன் எடுத்துன்னு போய்டுறான். பாரு, நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் சிக்னல் போட்டு தான் நம்ம நிற்கணும்னா நம்ம மிருகம்னா, நமக்குன்னா கண்ட்ரோல் வேணும். யோஜனை பண்ணி பாருங்க. சிக்னல் போட்டே கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுறான். இப்படி பார்க்குறான். எவனா எழுத்தாப்பில் இடித்தா என்ன ஆறுதுன்னு யோசிக்கலை. அப்போ நம்ம மிருக வாழ்க்கை வாழறோம். ஒருத்தர் சொல்லி கேட்குற வயசு சார், சின்ன வயசு. சாஸ்திரமே சொல்கிறது தெரிஞ்சுக்கோ. 5 வயசு வரைக்கும் குழந்தைகளை ராஜா மாதிரி வளர்க்கணும். 5லேருந்து 15ன்னா, அது இப்போ கவர்மெண்ட்டில் 12ன்னு வச்சுருக்கான், அரை டிக்கெட்டு. 5லேருந்து 15 அரை டிக்கெட்டு. ஸ்கூலுக்கு போனையா, வந்தையா, விளையாடு, ஹோம்ஒர்க் பண்ணு, போய் அங்கே போய்ட்டு வா, இங்கே போய்ட்டு வா, விரட்டின்ண்டே இருக்கணும். 5லேருந்து 15 கொஞ்சப்படாது. படி, புஸ்தகத்தை வச்சுன்னு படி. 15 ஆச்சா, தோளுக்கு மிஞ்சினா தோழன். பையன் எஸ்எல்சி வந்துட்டானா கூப்பிடு. படிக்கிறதான அபிப்பிராயம் இருக்கா? இல்லைன்னா பெத்த கடமைக்கு ஏதாவது ஒரு பொட்டி கடை வச்சு கொடுத்துட்ரு. 20 வயசாச்சா பொண்ணுக்கு கூப்பிட்டு கேளு, மாப்பிள்ளை பார்க்கணுன்னு இருக்கேன், நீ யாரையாவது பார்த்துட்டியா? ஆமாம், கேட்டுடு. நீ பார்க்க, அவள் பார்க்க, ஊரே உங்களை பார்க்க, இது எதுக்கு வேண்டாத வேலை? தெரிஞ்சுக்கோ, கேளு. நீ அந்த காலத்தில் 12 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணால் அப்பா அம்மாவை பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணால் இப்போ ஆயிடுத்து, எல்லாருக்கும் வயசு போயிடுத்து. இந்த 15 வயசுக்குள்ளே தான் நம்ம கண்ட்ரோல். அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறத பொண்ணு பிள்ளை கேட்டுட்டான்னு வச்சுக்கோ, ஏதோ ஜென்மாந்திரத்தில் நம்ம பெருமாளுக்கு துளசியை போட்டிருக்கோம்னு அர்த்தம். ஆமாம் சார், நீங்கள் அதை தான் ப்ரே பண்ணணும் கடவுள்கிட்ட. பகவான்கிட்ட என்ன ப்ரே பண்ணணும்? எல்லாம் நடக்கிறது பூரா கிரமேண நடக்கணும். எல்லோரும் தானே விரும்புகிறோம். அப்போ நம்மளும் அப்படி நடந்துக்கணும். நான் எல்லாருக்கும் ஜோசியம் சொல்கிறேன். என் பொண்ணுக்கும் ஜோசியம் சொன்னேன் எஸ்எல்சி படிக்கிற போது. நீ பிஎஸ்சி எம்எஸ்சி படித்து எம்ஃபில் படி, ப்ரொஃபஸராக போகிறதுக்கு தான் உனக்கு ஜாதகம் காட்டுறதுன்னு. அது யாரோ எங்கள் குடும்பத்தில் சொல்லி தொலைச்சுட்டா பிஇ படிக்கணும்னு பஞ்சு அடிச்சுவிட்டா. நான் ஊரில் எங்கேயோ உபன்யாசம் போயிட்டு வரேன், என்னடி பொண்ணே பண்ண போகிறேன்னு. பிஇ தான், 4 வருஷம் பிஇ முடித்தா போய் கும்பகோணம் சாஸ்திராவில் ட்ரெயின் ஏற்றினேன். ட்ரெயின் ஏற்றுற இன்றைக்கி
மே மாதம் முடிஞ்சு ட்ரெயின் ஏற்றினேன். அடுத்த மே மாதம் நீ புக்காத்தில் இருக்கணும், 1 வருஷம் டைம் தரேன், என்ன பண்ண போகிறேன்னு கேட்டேன். அப்பா நான் பள்ளிக்கூட வாத்தியார் வேலைக்கு தான் போகிறேன்னா. இது தானடி நான் சொன்னேன் அப்படின்னு. இனிமேல் நீ சொல்கிறத கேட்குறேன்னா பொழைச்சேன், கிளம்பு. ஆமாம், உங்கள் ஊர் தான் மாப்பிள்ளை, கோயம்புத்தூர் தான். இங்கே தான் உபன்யாசம் பண்ணியிருந்தேன் வடவள்ளியில். மாப்பிள்ளைய பார்த்தேன், எனக்கு பிடிச்சி போச்சு. ஃபோன் பண்ணேன் பொண்ணுக்கு, இந்த ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க வரார், கூப்பிடுன்னு. மாப்பிள்ளை வராருன்னு சொன்னேன். ஏன்பா நீயே முடிவு பண்ணிட்டியான்னா, அப்பா துரோகி ஆக மாட்டேன், கூப்பிடு. அங்கேயே பார்க்க வைத்தலையை மாற்றினேன். என் தம்பி அப்படி கூப்பிட்டேன் ஃபோனில், இங்கேருந்து கல்யாண மண்டபத்தை பாருன்னு. சம்பந்தி கேட்டார், நீங்கள் நிச்சயதாம்பூலத்துக்கு பார்க்குறீங்களா கல்யாணத்துக்கான்னு. கல்யாணத்துக்கு அன்றைக்கே பொண்ணே இன்னும் பார்க்கல, மண்டபத்தை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு. தெரியுமா, என்ன மாதிரி ஸ்பீடு ஒத்துரும் நீங்கள் பார்க்க முடியாது. ஆமாம், நிச்சயதாம்பூலம் இங்கே தான் நடந்தது. அது என்ன சதாசிவா ஹாலா, அங்கே தான் நடந்தது. எப்படி வந்தேன் தெரியுமா, நிச்சயதாம்பூலத்தை இன்றைக்கி கல்யாண பத்திரிக்கை அடிச்சுன்னு வந்துட்டேன். நிறையா பார்த்துருக்கியா தமிழ்நாட்டில்? அப்படி கல்யாண பத்திரிக்கை ஏப்ரல் 6 நிச்சயதாம்பூலம், மே 6 கல்யாணம். கல்யாண பத்திரிக்கை எப்படி கொடுத்தேன்னு தெரியுமா, செம்பந்திட்ட பையனோட அப்பாட்ட, உங்காத்து பொண்ணை கூட்டின்னு போகிறதுக்கு வாங்கோன்னு. அவாத்து பொண்ணு தானே, நாட்டு பொண்ணு. அவர் அசந்து போனார். இப்படி இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன். என்ன தைரியம், தாலி கட்டியாச்சுன்னா உங்கள் பிள்ளை கூட்டின்னு போகிறேன், என் பொண்ணு இல்லையே. ஆமாம், வேதாந்தத்தை தெரிஞ்சுக்கோ, எதுவுமே நம்மது இல்லை. எது நம்மது? பொண்ணை பெற்று கொடுத்தோன்னா மாப்பிள்ளை என் பொண்டாட்டின்னு கூட்டின்னு போகிறான், பிள்ளைய கல்யாணம் பண்ணோன்னா நாட்டு பொண்ணு ஓட்டின்னு போயிடுவான். மாப்பிள்ளை கூட்டின்னு போவான், நாட்டு பொண்ணும் ஓட்டின்னு போயிடுவான். இப்போ நமக்கு யார் சொந்தம் சொல்லு? பின்னால் கீதையில் வருது, அதை இன்றைக்கே சொல்லிட்டேன். கீதை சொல்கிறப்போ இன்னும் விளம்புறேன். நகுலன் சொல்கிறான், தான் அறியாதவன் தனக்காக தெரியணும். நமக்கு வயசாகிடுதே 15க்கு மேலே ஆனாலே நம்மளாக உணர்ந்து செய்யணும். எப்படி நடந்துக்கணும், பப்ளிக்கில் எப்படி நடக்கணும், பஸ்ஸில் எப்படி நடக்கணும், ட்ரெயினில் எப்படி நடக்கணும், எல்லாம் அவாவாளாக நடந்துக்கணும். நான் இப்படி தான் இருப்பேங்கிறான் சில பேர். ட்ரெயினுக்கு வந்து சூட்கேஸை எடுத்து எல்லாத்தையும் வச்சுட்றான், கீழே இல்லைன்னா வச்சுக்கிறான். நான் போகிறேன் ஒரு தடவை, என்னங்க இப்படி வச்சுருக்கேன், இப்படி திருப்பி வைங்கோ, எனக்கும் தான் பர்த்து இருக்குன்னு. படித்து என்ன பிரயோஜனம்? நான் இந்த உபன்யாசம் வந்து மேடையில் இல்லை, ட்ரெயின் பஸ்ஸு பிளேன்லலாம் சொல்ல வேண்டியிருக்கு, எல்லாத்துலேயும் உபன்யாசம் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் எல்லோரும் நேரத்துக்கு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கான். நம்ம அன்றைக்கே டிகேசி சொன்னார், யூனிவர்சிட்டியெல்லாம் கொளுத்தணும். தர்மத்தை போதிக்கலை சார், டெக்கோரம் என்ன போதிக்கலை சார். இந்த கல்வி வியாபார நோக்கம். இந்த கல்வி வந்து இதை படித்தா இன்னும் வேலை கிடைக்குமான்னு தான் கல்வி. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், அவ்வொழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். நம்மளாம் எந்திருக்கணும். நம்மளை விட பெரியவா வரா, உங்களுக்கு பர்த் அலாட்டாக இருக்கா, ஏன்னா நான் தரேன்னு சொல்லணும். உங்களுக்கு லோயர் பர்த் இருக்கா, ஏன்னா நான் தரேன். நம்மளை விட பெரியவா வரும்போது கேட்கணும். இதைத்தான் நகுலன் சொல்கிறான், தான் அறியாதவன் அவாவாளுக்க தெரியணும். அவாவா முதல்ல தர்மத்தை தெரிஞ்சுக்கோங்க. நமக்குன்னு தர்மம் வகுத்து, நாங்கள் உபன்யாசத்தில் தர்மங்கிறோம், கவர்மெண்ட்டில் சட்டம்ங்கிறோம், எல்லாம் ஒன்று தான், லா தான். அவள் லான்னு சொல்கிறா, நாங்கள் தர்மங்கிறோம். தர்மம் நியாயம் நம்ம கடைபிடிக்கணும். சகாதேவன் ஞானி, கிருஷ்ணன் சகாதேவன் தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். கிருஷ்ண லீலைக்கு தான் பாரதம். இப்போ கிருஷ்ண லீலையை தான் அவன் சொல்ல போகிறான் சகாதேவன். சகாதேவனை பார்த்து கேட்குறார், பகவான் கன்சல்ட் பண்ணது தர்மபுத்திரனுக்கு அப்புறம் சகாதேவன்ட்ட.
பீமன் அர்ஜுனன் நகுலன் கேட்கல. சகாதேவனை பார்த்து கேட்குறார், சகாதேவா நான் தூது போப்புறேன், உன் அபிப்பிராயம் என்ன? அவன் அழகாக கேட்டான், உனக்கு துவாரகையில் வேறு வேலையே இல்லையான்னு கேட்டான். என்ன சொல்கிறேன்னா, ஏ கிருஷ்ணா, நீ தூது போனா எனக்கென்ன, நீ நினச்சபடி ஒழிஞ்சா எனக்கென்ன. அவன் தான் ஞானி. ஞானமாக இருக்கிறவன் எதையும் விரும்ப மாட்டானே. இப்போ என்ன கவனிங்க, விரும்பினா தானே பிரச்சனை. இப்போ நம்ம ஒருத்தட்ட உன்னை விரும்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, தொலைன்னு கொடுத்துட்டு போயிடுவான். நீ விரும்பலை, இப்போ அவனுக்கு தான் சிரமம். விரும்பலை, நீ நினச்சபடி தூது போனால் எனக்கு என்ன, ஒழிஞ்சா எனக்கு என்ன. துரியோதனன் ராஜ்யத்தை கொடுக்காவிட்டா எனக்கு என்ன, கொடுத்தா எனக்கு என்ன. இந்த திரௌபதி கூந்தலம் முடித்தா எனக்கு என்ன, விரிச்சா எனக்கு என்ன. ஏ கிருஷ்ணா, எங்கள் தலையில் ஒன்று எழுதி வச்சிருக்க, அதுபடி தான் நடக்க போகுது. நீ தூது போகிறேன்னு சொல்கிறதெல்லாம் வெளி வேஷம். சிந்தித்தபடி நீயும் சென்றாலன் ஒழிந்தாலன். என்ன கேளு, செறிந்த 100 மைந்தர்க்குள் முதல்வன் நிலம் வழங்காமல் இருந்தாலன் வழங்கினாலன். கொந்துற்ற குழல் இவளும் முடித்தாலன் விரித்தாலன். குறித்த செய்கை அந்தத்தின் முடியும் வகை அடியேற்கு தெரியுமோ ஆதிமூர்த்தி. அந்தத்தின் முடியும் வகை அடியேற்கு தெரியும் ஓ ஆதிமூர்த்தி. முதல்ல ஓ போட்டது சகாதேவன் தான். பாருங்க, அந்த வேர்டிங்ஸில் நீ நினச்சபடி தூது போனால் எனக்கு என்ன, ஒழிஞ்சா எனக்கு என்ன. தூது போகிறான். துரியோதனை கொடுக்காட்டா எனக்கு என்னென்னா கொடுக்க மாட்டான். திரௌபதி கூந்தலம் முடித்தா எனக்கு என்ன, விரிச்சா என்ன, முடிக்க போகிறா. நீ என்ன திட்டம் போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். அடுத்த பாட்டில் சொல்கிறான், நீ ஒருத்தி வயத்தில் பிறந்துட்டு அன்றைக்கி ராத்திரியவே நீ அம்மா அப்பாவை மாற்றினவன். ஓவர் நைட்டு மாற்றிட்டான். இந்த கம்சன் என்ன கட்டிக்காரன். சமத்து பத்தில் சகோதரியை கல்யாணம் பண்ணுறான் வசுதேவருக்கு. அசரீரி பேசித்து, எந்த சகோதரிகிட்ட இவ்வளோ பிரியம் வச்சு ஊர்வலம் பண்ணுறியோ வயத்தில் பிறக்கிற 8வது குழந்தை யமன். கூந்தலை பிடிச்சி வெட்ட போனான். மாப்பிள்ளை சொன்னார், 8 தானே, பிறந்த ஒன்று கொடுத்துட்றேன்னு. அரண்மனையிலே வச்சுருக்கான் சேஃப்டியாக. நாரதர் போனார். இவர் தான் அந்த காலத்து ப்ரெஸ் ரிப்போர்ட்டர். இவர் யாரெல்லாம் சிம்மாசனத்தில் இருக்காரோ நமகா சொல்லிடுவார். கம்சாய நமகா அப்படின்னு உள்ளே போனார். என்ன சௌக்கியமா? என்ன சௌக்கியம், ரொம்ப கவலையில் இருக்கேன். என்ன கவலை தெரியாத மாதிரி கேட்குறாரு. இப்போ வயத்தில் பிறக்கிற 8வது குழந்தை யமன். ஓ, இப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த 8வது குழந்தைய வெட்ட போகிறேன். ஓ, ஒரு சந்தேகம்னர். இந்த சந்தேகம் ஒத்தனுக்கு வந்தால் போகிறோம். ஆமாம், இங்கே ஒன்றும் இல்லை. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு திருச்சி பஸ் எல்லாம் போலையாமேன்னு ஒருத்தன் சொன்னால் போகிறோம். ஓட்டின்னு போகிறவனே நிறுத்திடுவான். தெரியுமா உங்களுக்கு? அங்கே என்னவோ ப்ராப்ளம். இதான் கிளப்பி விடுறதுன்னு பேர். என்ன சந்தேகம்? கம்சன் கேட்டான். இல்லை, முதல் குழந்தையிலேருந்து எண்ணிட்டு வந்தால் கடைசி குழந்தை 8. இங்கேருந்து எண்ணிட்டு போனால் முதல் குழந்தை 8. இப்போ எது 8ன்னு கண்டேன்னு. ஆஹா நாரதரே, எனக்கு புத்தி மட்டு. இப்போ என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் வெட்டுன்னார். இப்போ அவர் பங்கு கிளப்பி விட்டுட்டார். ஜெயிலில் போட்டான் வசுதேவர் தேவகியை. எவ்வளோ சமத்து பாருங்க, 2 பேரையும் ஒரே ஜெயிலே போட்டான். வசுதேவரை வெள்ளூர்லேயும் மதுராவில் தேவகியும் போட்டால் ஏது 8 யோஜனை தோணித்தோ. அவளுக்கு ஒரு வேலை இல்லை, சாப்பிட வேண்டியது, குழந்தைய பெற்று கொடுக்க வேண்டியது. 6 பேரும் மரீச்சி புத்திராளவா உடனே செத்து போகணும்னு சாபம், கொன்னுட்டான். நீங்கள் இன்றைக்கி இன்னும் விஞ்ஞான முன்னேற்றம்ங்கிறீள். 7ஆவதாக அவதரித்தது தேவகி வயத்தில் ஆதிசேஷன் பலராமன். ஏன்னு தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப பேர் தப்பாக விளக்கம் தரா. ராமாவதாரத்தில் ஆதிசேஷன் தம்பியாக வந்தார்,
அதனால் தொண்டு பண்ண கிருஷ்ணாவதாரத்தில் அண்ணனாக வந்திருக்கேன். அதெல்லாம் இல்லை. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் என்ன சொல்கிறா கேள். இந்த 6 குழந்தைய சுமந்தாளொல்லையோ தேவகி, அது போயிடுது. இப்போ அந்த கர்ப்பம் சுத்தமாக இல்லை. அதுதான் ஆண்டாள் சொன்னா, செம்பொற்கழலடி செல்வா பலதேவா, பலதராமனோட திருவடியை வணங்குறேன்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இருக்கு சார், நம்ம எல்லாருமே சென்டிமெண்ட்டாக பார்க்க தான் பார்ப்போம். சும்மா சொல்லுவா மூட நம்பிக்கைன்னு. அதெல்லாம் பேச்சுக்கு பேசுறவோ கேட்குறவோ நல்லா இருக்கும். வாழ்க்கைன்னு வரும்போது மூட நம்பிக்கையை ஒழிப்போன்னு சினிமா எடுத்துக்கிட்டு இந்த கேமராவுக்கு கற்பூரம் காட்டுறான். நான் கேட்டேன் ஒரு டைரக்டரை, எதுக்கு கற்பூரம் காட்டுறேன்னு. படம் ஓடணுமே சாமி. அம்மா நீ எல்லாம் சினிமா ட்ராமாலாம் எடுக்கலாம் சார். தெரியுமா உங்களுக்கு? நந்தான்னு ஒரு சினிமா வந்தது தெரியுமா? என்ன பார்த்தியா? என்னத்தான் பார்த்தேன். அதில் முதல்ல உபன்யாசம் பண்ணுறது நான் தான். திருப்பி போட்டு பாரு. ஆமாம், அந்த டைரக்டர் என்னோட தொண்டன். அப்போ யாரோ ஒருத்தன் வேறு ஒரு சினிமா எடுக்கிறான், படம் ஓடுமோ ஓடாதோன்னு என்கிட்ட வந்துட்டான். கர்ணன் சொல்லுன்னா, அப்புறம் வேண்டாம் சாமி டைம் இல்லை, உனக்கு நான் 2 நிமிஷம் தரேன், எனக்கு பிரதோஷத்தை சொல்லு, நீ தலையை காட்டு. ஏண்டான்னு, நீ வந்துட்டேன்னா எனக்கு படம் ஓடுன்னு நம்பிக்கைங்கிறான். அவன் தாடியை வளர்த்துக்கோன்னுட்டான். எனக்கு அது பழக்கமே இல்லை, நல்லா வளர்த்துண்டேன். ஷூட்டிங் திருபுவனத்தில் எனக்கு கவலை வந்துடுத்து, இது படம் ஓடணுமேன்னு. நம்ம சினிமாலாம் போய் பார்க்கறதில்ல. மதுரையிலேருந்து உபன்யாசத்துக்கு கோவில்பட்டிக்கும் எங்கேயோ பஸ்ஸில் போகிறேன். பொட்டியை எடுத்து வச்சேன். அங்கே பஸ்ஸில் ஏற்கனவே உட்காண்டிருக்கிறவன் எழுந்திருது, வாஜாமி இங்கே உட்காருன்னா. என்ன உனக்கு தெரியுமான்னு தான் நந்தால பார்த்தேனே அப்படிங்கிறான். கண்டுபிடிச்சுட்டான். எனக்கு அப்போ அவனை கூப்பிட்டு கேட்டேன், நந்தா ஓடுறதான்னு. சூப்பராக ஓடுறதுன்னா. இங்கே சினிமாவில் இருக்கலாம் சார், என்ன வேணாலும் சொல்லலாம், எதை வேணாலும் புரட்சி பேசலாம் சார், என்ன வேணாலும் எடுக்கலாம். காதல் பகடைன்னு ஒரு ட்ராமா எடுத்தார் தெரியுமா பாலச்சந்தர்? ஞாபகம் இல்லை. ஐயோ, ஞாபக சக்தியே குறைவு. அதனால தான் எங்களுக்கு வண்டி ஓடுறது. 97 போட்டு பாரு யூடியூப்பில், காதல் பகடைன்னு. அதில் உபன்யாசம் பண்ணணும்னு என்னை கூப்பிட்டுட்டார். யார்? பாலச்சந்தர், பெரிய டைரக்டர். நான் போனேன் அவரை பார்க்க. மகாபாரத புஸ்தகத்தை போட்டார். அதெல்லாம் எனக்கு போடாதே, உன் கதையை சொல்லுன்னு. ஒருத்தியை காதலிக்கிறான், இன்னொருத்திட்டா அடகு வச்சுருக்கான். அப்படி ஏன்னா இப்படியே தான் நீ சினிமா எடுக்கிறியான்னு. என் பொழப்பு அப்படின்னார். சரி சொல்லு, இப்போ உனக்கு பகடை உருட்டுறான்னு சொல்லணும், திரௌபதி கதை அதானே? ஆமாம். இத்தனாந்தேதி ஷூட்டிங் வச்சுக்கோன்னு கார் அனுப்பிச்சார். நீலாங்கரையில் ஷூட்டிங். எல்லா நடிகையும் உட்கார சொன்னார். இந்த மாதிரி கேமரா வச்சு பாலச்சந்தரே ஷூட் பண்ணுறார். இன்னும் கொஞ்சம் மேடையை எலிவேட் பண்ணி வச்சுருந்தார். மேடை அங்கே கேமரா, அவரே ஷூட் பண்ணுறார். திரௌபதி கதை சொல்கிறேன். சூதாடுற கட்டம் பிடிச்சி 25 நிமிஷம் தாளித்து எடுத்துவிட்டேன். அப்புறம் திருக்குறள் சொல்லி முடிக்கிறேன், முடியுங்கோன்னார். முடித்தேன். அன்றைக்கி ஒரு நாள் பூரா ட்ராமாவில் என் உபன்யாசம்தான். அது எப்படின்னா, இந்த காதலி ட்ராமாவில் நடிக்கிறவா எல்லாம் அவள் பார்த்து டிவியில் என் உபன்யாசம் கேட்குற மாதிரி அப்படி வச்சுருக்கா. ஷூட்டிங் முடிஞ்சது. எனக்கு பொன்னாடை போற்றி மாலை போட்டு சம்பாவனை வச்சு அவர் பிராமணோலையோ அபிவாதியை சொல்லி என்னை சேவிச்சார். யார்? பாலச்சந்தர். இப்படி நிமிர்ந்து பார்த்தேன். அவர் என்னை பார்த்தார், கண்ணில் ஜலம் விட்டு. என்ன வேணும் அப்படின்னு. இல்லை, இங்கே இருக்கிறவாளெல்லாம் நான்
நடிக்க வைக்கிறதுக்குள்ளே பிராணம் போகிறது. நீர் நன்ன நடிக்கிறீர், என் ட்ரூப்புக்கு வந்துடும், நம்ம பெரிய நடிகன் ஆக்கிறேன். உபன்யாசம் பண்ண கூப்பிடுங்க, வரேன். இப்போ நமஸ்காரம் பண்ணிடுறே, நடிக்க வந்தால் அது கெட்டு போகும்னு. நான் தினம் உஞ்சவர்த்தி எடுக்கிறேன், அப்படி கும்பிட்டேன். உங்களுக்கெல்லாம் தெரியாது, அவர் அந்த பையன் எங்கே இருக்கான்னு தெரில. 1983 தெலுங்கு பிராமணாள் வீதியில் உபன்யாசம், நடு ரோட்டில் பிள்ளையார் சேர்த்திக்கு. அங்கே ஒரு பையன் அப்போவே கவிதை வாச்சான். இவர் நன்கு நடித்து சொல்கிறார், மெட்ராஸுக்கு போனார்னா டைரக்டர்லாம் பார்த்துட்டு கூப்பிடுவா, தயவு செஞ்சு சினிமாவுக்கு போயிடாதேங்கோன்னு வச்சனம் வச்சுனான். அந்த பையன் கவிதை வாச்சான். இதுக்கப்புறமும் இப்போ ஒரு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு டைரக்டர் கூப்பிட்டார். சினிமா டைரக்டர் பேர்லாம் சொல்லலை, வரமாட்டேன்ட்டு. ஏன் இதை சொல்கிறீன்னா, எல்லாரையும் விட நடிக்கிறதுல எக்ஸ்பர்ட்டு பகவான். இதை ஜகாதேவன் சொல்கிறான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, ஏ கிருஷ்ணா முருகவிற்கும் பசுந்துளபம் முடியோனே அன்று அலகை முளைப்பாலுண்டு மருதிடை சென்று உயர் சகடம் வீழ பொதுவர் வாழ் மனையில் வளர்ந்த மாலே, நீ வீடு வீடாக சென்று வெண்ணபால திருடி குடித்தவன், ஒருவருக்கும் தெரியாது இங்கு உன் மாயை, உன் லீலை இங்கே இருக்கிற ஒத்துனுக்கும் தெரியாது, யான் அறிவேன், நீ என்ன நினச்சின்றிருக்கேன்னு எனக்கு தெரியும். உண்மையாக திருவுள்ளத்து கருத்து எதுவோ அதுவே என் கருத்து. நீ சமாதானம்னா நானும் சமாதானம், நீ சண்டைன்னா நானும் சண்டை. இப்படி பேசினா அப்புறம் கிருஷ்ணர் பயப்படாமல் என்ன பண்ணுவார்? சகாதேவனை கும்பிட்டார். என்னென்ன கன்சல்டிங் ரூம் இருக்கான்னு கேட்டார். தனியாக கூட்டின்னு போயிட்டார், கதவை தாப்பா போட்டார். தனியாக போய் 2 பேர் பேச்சுவார்த்தை நடத்தினாலே எதையோ மூடி மறைக்கிறான்னு அர்த்தம். அது இன்னொன்று தெரிஞ்சுக்கோ, மூடி மறைச்சதுனால வெளியில் வராதுன்னு நினைக்காதே. 2வது ஆசாமிக்கு எப்போ தெரிஞ்சதோ பரப்பிடுமே. ரகசியத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கோ. நமக்கு மட்டும் தெரிஞ்சாதான் ரகசியம். இன்னொருத்தருக்கு தெரிஞ்சுருத்துனாலே போச்சே, போயிடுமே. இப்போ சகாதேவனும் கிருஷ்ணனும் பேச்சின கதவை ஜாத்தின்னு பேச்சினான்னு சொல்கிற விஷயம் வந்துருத்தே, எப்படி வராமல் இருக்கும்? நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் யாரும் எந்த விஷயத்தையும் மறைக்க முடியாது. அதுதான் வச்சனம் சொல்லுவா, பூமாதேவி 3.25 நாழிகைக்கு மேலே தாங்க மாட்டான். தெரிஞ்சுக்கோங்க, 3.25 நாழிகைன்னா 1.5 மணி நேரம், அவ்வளோதான் நீ விஷயத்தை மறைக்கலாம். இன்னொரு குறள் வள்ளுவர் சொல்கிறார், நீ குற்றமெல்லாம் செஞ்சுட்டு மிருகம் போல வாழ்ந்துட்டு வெளியில் வஸ்திரம் போட்டுக்கிறீர்கள் எல்லாரும், அது வஸ்திரம் இல்லாமல் திரியறது, அதுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்னார். அற்றம் மறைத்தல் என்கோலோ தம்பையின் குற்றம் மறையா வழி. புரிஞ்சதா? அவன் என்ன சொல்லலை சார். ஐயோ, நிஜமாலுமே நான் முதல்ல மெட்ராஸ் போனேன் 77 பேச்சு போட்டிக்கு. அப்போது அப்பர் சாமி கோயிலுக்கு எய்த்தாப்பில் வள்ளுவர் சிலை. நேராக போய் அவனை கட்டிண்டு அழுது, ஐயோ உன்னையும் ஊற்றி பெத்தா என்னையும் பெத்தா, நீ எவ்வளோ பெரிய ஞானிடா. சொல்லுங்க. அவன் நம்ம தமிழ்நாட்டில் திருக்குறள்னு பரப்புகிறோம், ஒத்துரும் கடைப்பிடிக்கலை. திருக்குறளை நான் படிக்கும்போது இது இவருக்கு, இந்த குறள் இவருக்கு, இந்த குறள் ஆத்துக்காரிக்கு, இந்த குறள் அவளுக்கு. இப்போ எனக்கு ஒன்றுமே சொல்லலையே, எனக்கு அதில் எது நல்லதோ அது எனக்கு. அப்படின்னாலே நான் அயோக்கியன். எல்லாருக்கும் என்ன சொல்லியிருக்கேன், என்ன சொல்லலை சார். எதையாவது ஒன்றை விட்டு வச்சான்னா நம்ம விட்டு வச்சாங்கணும். உலகத்திலேயே தெரிஞ்சுக்கோங்க சார், இப்போ ராமாயணம் சமஸ்கிருதத்தில் இருக்குது, தமிழில் இருக்குது, கன்னடம் எல்லா மொழியிலையும் இருக்குது, பாரதம் எல்லாத்துலேயும் இருக்குது.
எல்லா மொழியிலையும் எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு திருக்குறள் மாதிரி பாக்கி மொழியில் ஏதாவது ஒரு நூல் காட்டுங்கோ, நான் தெரிஞ்சுக்கிறேன். திருக்குறள் மாதிரி அதில் என்ன வேடிக்கைன்னா யாருமே கடைப்பிடிக்கலை. ஒரு குறளை கடைப்பிடி, ஏதாவது ஒரு நல்லதை எடுத்துண்டு அவன்கிட்ட என்ன சொல்லலை, எல்லாம் சொல்லியிருக்க. நாமாளி பாடுறேன். கிருஷ்ணம் வந்தே நந்தகுமாரம் ராதா வல்லப நவனித சோரம் ராமம் வந்தே தசரத பாலம் ராமம் சீதாநாயகம் ரகுகுல திலகம் சீதாநாயகம் ரகுகுல திலகம் ஜானகீகாந்த ஸ்மரணே சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். பகவான் தனியாக கூட்டின்னு போயிட்டான். அவன் ஒன்றும் பயப்படல. சகாதேவன் ஏன் பயப்படுறான்? கிருஷ்ணர் கேட்குறார், பாரத யுத்தம் வராமல் இருக்க யோஜனை சொல்லுன்னார். தனியாக கூட்டின்னு போய் வெளியில் என்ன பேசினார்? சமாதானம்னார் இல்லையோ. இப்போ இங்கே என்ன சொல்கிறார் கேளு. பாரத போர் பயிலா வண்ணம் உயும் வண்ணம் ஓர் உபாயம் சொல்லுக. பார்த்தல, இப்போ இவனோட ஹிருதயத்தில் இருக்கிறத இவன் நினச்சுன்னுட்டானே, இவன் கண்டுபிடிச்சுட்டானே. யோஜனை பண்ணிப்பார். பூவும் சகாதேவன் பிடி கொடுத்து பேசலை, அழகாக பதில் சொன்னான். இந்த பார், நீ நினைச்சா நடத்தலாம், இல்லைன்னா நிறுத்தலாம். நீ பாரதம் அவரில் யாவரையும் நீராக்கி பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புயல் வண்ணா கோபாலா போரேரே கோவிந்தா நீயன்றி மாபாரதம் அகற்ற மற்றுகொள் வல்லர் யாரோ. நீ நினைச்சா நடத்தலாம், இல்லைன்னா நிறுத்தலாம். நீ பூலோகத்தில் அவதரித்த கோபாலன், நீ விடு விட வெண்ண பாலை திருடி குடித்தவன், உன் லீலை எல்லாம் எனக்கு தெரியும். பெரியாழ்வார் தான் ரொம்ப அனுபவிச்சார் கிருஷ்ண லீலையை. எல்லா ஆழ்வாரும் சொன்னால் பெரியாழ்வார் நல்லா அனுபவிச்சார். எல்லா கோபிகளும் போய் குத்தம் சொல்கிறா. யார்கிட்ட? யசோதேட்ட. பொம்மநாட்டிகள் எப்போவுமே நல்லா பேசுவாள். அவள் தங்கிட்ட குத்தம் இருந்தால் லேசாக சொல்லுவாள், இன்னொருத்தட்ட குத்தம் இருந்தால் நல்லா விளம்புவாள். ஆமாம், உங்களுக்கு சமாச்சாரம் தெரியுமோ அப்படின்னு அம்மாத்து மாமி கேட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம அம்மா ஏதோ பண்ணிட்டான்னு அர்த்தம். நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோ, என்னடி இப்படி நடந்ததாமேன்னு, யார் தான் பண்ணலை அப்படிம்பா. அப்படின்னா இவ தான் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். பொம்மநாட்டிகள் பேசுகிறது நீ அதனால் தெரிஞ்சுக்க. ஒரு ஆம்பளை நன்னா பேசினாலே அவள் அம்மா பாட்டிலாம் நல்லா பேசுவான்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோ. நான் ரொம்ப நாள் கழித்து தான் கண்டுபிடிச்சேன். தமிழில் என்ன சொல்கிறோம் சம்சாரத்துக்கு? அப்பா இங்கே பார் விவேக், அங்கே பார், அங்கே பார் கூப்பிட்றப்ப. தமிழில் சம்சாரம்னா பொண்டாட்டின்னு சொல்கிறோமா? ஒரு அர்த்தம். மலையாளத்தில் சம்சாரம்னா தெரியுமா? பேசுறது. இப்போ ரெண்டுத்தையும் சேரு. பொண்டாட்டின்னா பேசிகிட்டே இருப்பான்னு அர்த்தம். புரிஞ்சுதா உனக்கு? தமிழ்லேருந்து தானே சமஸ்கிருதம், தமிழ்லேருந்து தானே மலையாளமே போச்சு. இதை சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இப்போது ஒரு கோபிகை போய் குத்தம் சொல்கிறா.
அவள் பாலை கறந்து அடுப்பு மேலே வச்சாளாம். நீங்கள் பாட்டுக்கு பாலுன்னொன்று நம்ம அதில் ஏதோ 1 லிட்டர் பாக்கெட் பால் வாங்கி காய்ச்சறோம் அது மாதிரி நினைக்காதே. ஒரு சாதாரண யாதவன்னாலே 100 பசுமாடு இருக்கும். அந்த பாலை கறந்தால் என்னத்துக்கு அறுது? அண்டால வச்சுருக்கா காய்ச்சறதுக்கு. நெருப்பட்டி இல்லை. அவளே சொல்கிறா யசோதைட்ட, பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல்வளையாள் என் மகள் அருகிருப்ப. பொண்ணை பாதுகாப்புக்கு வச்சாலாம். நிறைய வளையல் போட்டிருக்காளாம். யாரு? இந்த கோபிகை பொண்ணு. இந்த நெருப்பட்டி வாங்கிறதுக்கு பொண்ணு அனுப்பப்படாதோ, இவ போனாலாம். மேலையகத்தே நெருப்பு வேண்டி சென்று இறை பொழுது அங்கே பேசி நின்றேன். நம்ம அது மாமி பக்கத்தாத்துக்கு போனான்னு வச்சுக்கோங்க, நம்ம இங்கேருந்து திருப்பூர் போயிட்டு வந்துடலாம். அவ்வளோ சீக்கிரமாக வருவாள். பக்கத்தாத்துக்கு போனான்னு வச்சு, பக்கத்தாத்துக்கு போனால் உடனே வருவலா. அந்த அது மாமியார் திண்ணையில் உட்காண்டிருப்பா. என்னடி கமலா, உன்னை இங்கே ஆளையே காணும் அப்படிங்க. எங்கே வருது? ஒரே வேலை. என்ன வேணும்? நெருப்பட்டி வாங்க வந்தேன். உன் ஃப்ரெண்டு இருக்கா? கொடு, வாங்கிக்கோ. மீனா நெருப்பட்டி கொடு. உள்ளே போவா. உள்ளே போனோன்னா இவள் ஃப்ரெண்டு மீனா, ஏண்டி வாங்க வெளியிலேயே வரல, எங்கே வருது? இந்த மே மாதம் லீவ் விட்டாலும் விட்டான். எனக்கு ஒரு நாத்தனார் மெட்ராஸில் இருக்கா, கோயம்புத்தூர் வந்துட்டா. ஊரையே சுற்றி பார்க்குறேன்னு, மருதமலை போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு ஒரே வீடு அமக்களம், நிம்மதியே இல்லை. ஏன் நீ வரக்கூடாதோ? உனக்காவது மே மாதம் லீவ் விட்டா தாண்டி வர. எனக்கு இங்கே வடவள்ளியிலே ஒத்தியிருக்கா. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வந்துடுவா. அப்புறம் திங்கக்கிழமை கார்த்தால தான் போவா. எங்கள் ஆத்துக்காரருக்கு தங்கையை கண்டுட்டா போகிறோண்டி, லோகமே தெரியாது. நான் சொல்கிறதுக்கே 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இது இந்த வாசலில் உட்காந்துருக்காளே மாமியார் காரி, காது கேட்கலேம்பா, மற்றதுக்கெல்லாம் இதெல்லாம் கரெக்டாக விடும். எங்கள் பேர் காரிய செவிடுன்னு பேர். ஆமாம். என்னடி மீனா நெருப்பட்டி கொடுத்தியாம்பா அப்படின்னா கலப்புன்னு அர்த்தம். இப்போ இவன் இங்கே பேசின்னு இருக்கிற நேரம் கிருஷ்ணர் வருவர் இவாத்துக்கு. அங்கே பொண்ணை நிறுத்தி வச்சுருக்காளே வளையலை போட்டு, அது என்னத்தனை சமத்து. கிருஷ்ணர் வந்த உடனே, கிருஷ்ணா அடுப்பு மேலே பால் இருக்குன்னு எங்கள் அம்மா அவங்ககிட்ட சொல்லப்படாதுன்னு சொல்கிறான்னா. சால கிராமமுடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான். ஆலை கரும்பின் மொழியனைய யசோதை நங்காய் உன் மகனை கூவாய். இவன் வீடு விட போய் வெள்ளப்பாலை திருடினான். அவள் யசோதை சொன்னா, நீங்கள் திருடினாங்கிறள். அவனை கேட்டால் திருடலைங்கிறான். எதுக்குமே சாட்சி வேணும், எவிடன்ஸ். எதை சொன்னாலுமே ப்ரூஃப் வேணும். ஸ்கூல்லையே கணக்கு போடுறோம்னா வாத்தியார் ப்ரூஃப் கேட்குறாரு இல்லையோ, நான் இந்த ஃபார்முலா படி போட்டேன்னு ப்ராக்கெட்டில் எழுதினா தான் மார்க் தருவார். இல்லைன்னா அவர் சந்தேகப்படுவார், நீ காப்பி அடிச்சுட்டியோன்னு. ஒரு கோபிகை என்ன பண்ணால் இவன் வந்த உடனே பிடிக்கணும்னு காத்துன்னு கதவுக்கு பின்னால் ஒளிஞ்சுன்னு இருக்கா. அந்த காலத்து ஃப்ரிட்ஜு உரியில் வச்சுருக்கா வெண்ணெயை. இவர் 10 பையனோடு போகிறார். எல்லா பையனும் ஒத்தன் மேலே ஒத்தன் நின்னா. கடைசியில் கிருஷ்ணர் ஏறி எல்லாருக்கும் வெண்ணெயை போட்டார். கடைசி பானையிலேருந்து வெண்ணெய் எடுத்தார், சாப்பிட்டார். கையிலையும் கொஞ்சம் எடுத்துட்டார். அவள் யசோதை ப்ரூஃப் கேட்குறாள். இப்போ வாயில் வெண்ணெய், கையில் வெண்ணெய், இந்த கதவுக்கு பின்னால் ஒளிஞ்சின்னு இருக்காளே அவள், டாய் அப்படின்னா கீழே இருந்த பையெல்லாம் ஓடிவிட்டான். கிருஷ்ணர் மட்டும் உரிய பிடிச்சின்னு தொங்குறார். அவன் காலை பிடிச்சி இறக்கி விடுறான். அவன் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும் அந்த கோபிகை. இறக்கி விட்டு இந்த கையை பிடிச்சிண்டா. இப்போது இந்த கையில் வெண்ணெய், வாயில் வெண்ணெய், தரன்னு இழுத்துன்னு வர அந்த தெருவிலேருந்து. கிருஷ்ணர் பார்த்தார், இந்த கை வலிக்கிறது, இந்த கையை பிடிச்சிக்கோன்னா. அவன் கெட்டிக்காரி, இதை பிடிச்சிருந்தா இதை விட்டா. அவனும் அங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளே கையை மாற்றி மாற்றி பார்த்தா ஒன்றும் நடக்கலை. எந்த கோபிகை இழுத்துன்னு போகிறாளோ அவளோட பையன் எழுத்தாப்பில் வந்தான். இது கிருஷ்ணருக்கு போகிறாதா? ரொம்ப சந்தோஷமாக குதிச்சுன்னு போனார்.
அந்த பையன் பின்னால் வந்தான். அவளுக்கு பின்னால் என்ன நடக்கிறதுனே தெரில. அவனுக்கு பிடிச்சி இப்படி போகிறா வேகமாக. இன்றைக்கி யசோதைட்ட அடி வாங்கி தரணும். இந்த பையன் பின்னால் வந்தான். எங்கள் அம்மா என்னடா உன்னை கூட்டின்னு போகிறான்னா. உங்களுக்கு அங்கே ஒரு ஆம் இருக்காமே. ஆமாம், அங்கே வா, இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் தரேன்னு சொன்னான்னா. இல்லை எனக்கே வெண்ணெய் தரல, உனக்கு வெண்ணெய் வேணுமான்னா. ஆமாண்ணா, என் பின்னாலேயே வாண்ணா. இப்படி தான் கையை மாற்றிகிட்டே இருக்கார் இல்லையோ. கொஞ்சம் தூரம் போனவுடனே அந்த கோபிகை பையன் கையை கொடுத்துட்டு போயிட்டார். அவள் தான் கவனிக்கலையே, தரன்னு இழுத்துன்னு போகிறா யசோதைட்டு. டி யசோதை, இங்கே பாரு, உன் பையனை இன்றைக்கி கையோடு பிடிச்சின்னு வந்தேன்னு இப்படி தள்ளினா பாரு. இந்த பையன் அம்மான்னா. நீங்கடா இங்கே வந்தேன்னா. இப்போ கிருஷ்ணர் ஒன்றும் தெரியாத மாதிரி பாத்திரத்தில் அன்னம் போட்டு கையில் வெண்ணெய் வச்சுன்னு, அதே வெண்ணெய் தான் யசோதை தலைப்பை பிடிச்சிக்கிட்டு வெளியில் வந்தார். யாருமா இந்த அம்மா, என்னையே பார்த்து முறைக்கிறான்னா. வந்த கோபிகைக்கு தலை சுத்துறது. அவள் யசோதை சொன்னாய், நீ என்னடி உன் பிள்ளைய கூட்டின்னு வந்துட்டு என் பிள்ளைங்கிற, இனிமேல் வீடியோ எடுத்து வச்சுக்கோ அப்படின்னா. யசோதை உள்ளே போயிட்டா. போனவுடனே கிருஷ்ணர் கிட்டக்க வந்து கோபிகிட்ட, எப்படி நம்ம வேலைன்னார். நீ இன்னொரு நாளைக்கு வா, எங்கள் ஆற்றுல கோணி பையே வச்சுருக்கேன், அதில் உன்னை போட்டு அமுக்கி தூக்கின்னு வந்துடுவேன்னா. அப்போ கிருஷ்ணர் சொன்னார், இந்த தடவை உங்கள் பையனை மாற்றி விட்டேன், அடுத்த தடவை கோணி போய் கீணி போய் நீங்கள் தூக்கின்னு வந்தேன், இங்கே வந்தவுடனே உங்கள் ஆற்றுக்காரராக மாறிடுவேன்னாரு. அப்புறம் இங்கே நிற்பலாம் அவ, கையலை கேளடி உந்தன் பையனை போலவே இந்த வையகத்தில் ஒரு பிள்ளை அம்மம்மா நான் கண்டதில்லை, தாயே யசோத உந்தன் ஆயர் கூல துதித்தம என் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி, பலன் என்று தாவி அணைத்தேன் அணைத்த என்னை. இதை கேட்ட உடனே தான் நமக்கே இப்படி பண்ணணும்னு தோணுது. மாலை இட்டவன் போல் வாயில் மூத்தமிட்டாண்டி, பல நல்லடி உன் மகன் ஜாலமதை செய்ய கேட்க, 4 பேர்கள் கேட்க சொன்னால் நாணமிக வாகுதடி, தாயே யசோத உந்தன் ஆயர் கூல துதித்தம என் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி. அவன் திருடலை சார், இந்த உலகமே அவனுது. நீ எப்படி திருடிடாம்ப? நம்ம எல்லாருமே பகவானை சேர்ந்தவா. நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே பெண்கள். ஆணா பிறந்தாலும் ஒரு பெண் எப்படி கணவனை தவிர நினைக்க மாட்டாலோ, நம்ம கிருஷ்ணனை தவிர நினைக்கப்படாது. நம்ம எல்லோரும் அவனோட சொத்து. கோபிகா ஸ்திரீயெல்லாம் அடைஞ்சா சமத்து. தெரிஞ்சுக்கோங்க, முஸ்ஸாமி தீட்சர் கீர்த்தனையில் சொல்கிறார், மகாலட்சுமி சீதையாக வந்தா இவன் அழகாக அனுபவிக்க, திருப்தி இல்லையாம். அந்த மகாலட்சுமி தான் கோபிகா ஸ்திரீயாக வந்தா 33 கோடி தேவாள் ரூபத்தில். அப்பவும் திருப்தி இல்லையாம். அவள் தான் ருக்மணியாக வந்தாளாம். கிருஷ்ணனுடைய திருமேனியை அனுபவிக்க தீட்சிதர் ஒரு கீர்த்தனையில் சொல்கிறார், அபூர்வமான ராகம், ரூபவதின்னு பேர். ஸ்ரீ கிருஷ்ணம் பஜரே ரே மானச ஸ்ரீ ரூபவதி கோபஸ்திரீ ஜாரம். அப்படி இறங்கணும். எங்கள் அம்மாட்ட பாட்டு கற்றுன்னு, எங்கள் அம்மா சொன்ன பாட்டு கற்றுக்கூட ஒரு நாளைக்கு பயன்படும்னா. இல்லை, அம்மா சொன்னதை கேட்கணும். நீ நினைச்சா நடத்தலாம், இல்லைன்னா நிறுத்தலாம். சகாதேவன் சொல்கிறேன். கிருஷ்ணர் சொன்னார், நான் தான் ஒத்துனுட்டேனே, சண்டை வராமல் இருக்க யோஜனை சொல்லு, கர்ணனுக்கு பட்டாபிஷேகம் செய், என்ன கேளுங்கோ. இப்போ நான் சொல்கிறேன், இந்த சகாதேவன் விஷயம் வியாச பாரதத்தில் கிடையாது, வில்லி பாரதத்தில் தான் உண்டு. கர்ணனுக்கு பட்டாபிஷேகம் செய், அவன் ஞானத்தில் உணர்ந்தவன், அவன் மூத்தவன். அப்புறம்
இந்த கர்ணனை கொன்னுடுவேன் இங்கே ஒருத்தன் துள்ளின்னு இருக்கான். யார்? அர்ஜுனன். அவன் தலையை எடுத்துரும். அப்புறம் இந்த திரௌபதி கூந்தலை காமிச்சே ஏமாத்துறா. சமயபுரத்து கூட்டின்னு போ, 10 ரூபாய்க்கு டிக்கெட்டு வாங்கு, சந்தனத்தை பூச்சு. அப்புறம் இதெல்லாம் நீ பண்ணணும், அடுத்தது நான் பண்ணணும். என்ன பண்ணணும்? உன் காலை பிடிச்சி நான் தான் கட்டணும். ஏன்னா ஏற்கனவே உங்கள் அம்மா யசோதை கட்டி நீ தப்பிச்சுட்ட. அவர் சொல்கிறார், பாராள கண்ணன் இகழ் பார்த்தனை முன்கொன்று அணங்கின் காரார் குழல் களைந்து காலில் தலை பூட்டி நேராக கைப்பிடித்து நின்னையும் யான் கட்டுவனேல் வாராமல் காக்கலாம் மாபாரதம் என்றான். உன் காலை பிடிச்சி கட்டி போட்டுட்டா போரும்டா, சண்டையே வராதுன்னு கிருஷ்ணர் சிரிச்சர். நீ சொன்னாப்புல கர்ணனுக்கு பட்டம் தரலாம், அர்ஜுனன் தலையை வாங்கும். ஒருத்தன் கேட்டான், புருஷனே சொல்கிறானே திரௌபதியை முடியை எடுக்க சொல்லி சொல்லலாமான்னு கேட்டான். அர்ஜுனன் தலையை எடுன்னு நானே, அதுக்கு ஒரு தடவை எடுக்கணுமே, வியாக்கியானம் பண்ணவா சொன்னான். ஓ, என்ன கேளுங்க அவன் சொன்ன விளக்கத்தை. கர்ணன் அர்ஜுனன் திரௌபதியை தலையை சொன்னான். மனிதர்கள் அவர்கள், பகவான் கிருஷ்ணன் பகவான், அதனால தான் திருவடியை பிடிக்கிறேன்னா. புரிஞ்சதா உங்களுக்கு? அற்றது பற்றெனில் உற்றது வீடுன்னர் நம்மாழ்வார். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்று விடற்கு வள்ளுவர். அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீத்தல் எடுத்து. பரதாழ்வானுக்கு வந்த கெட்ட பெயரெல்லாம் போச்சு, பெருமாள் திருவடியை தலையில் வச்சுட்டான். சுவாமி வேதாந்த தேசிகர் சொல்கிறார், பிரணத பரதம குடதட சுகடித பாதுகா கிரேயாபிஷேக நிர்வர்த்தித்த சர்வலோக யோகக்ஷேமா. ரகுவீர கத்தியத்தில் சொல்கிறார், பெருமாள் திருவடியை நம்ம பிடிச்சாதான் சர்வலோகத்துக்கும் யோகக்ஷேமம். தெரிஞ்சுக்கோ, நமக்கு மட்டும் இல்லை, பகவானுக்கு தெரியும் அவன் கட்டி போட்டுருவான்னு. அவரே சொல்கிறார், முன்னே நீ கூறியவை எல்லாம் முடித்தாலும் விட முடிக்க மாட்டேன்னு அர்த்தம். என்னை கட்டுமாறு எங்கனம், என்னை கட்டுவியான்னு. நீ உன்னையே உணராமல் இருக்கிற விஸ்வரூபத்தை எடு, பெருமாளுக்கு தெரியும் கட்டுவான்னு. இந்த ரூமுக்குள்ளே 16,000 கிருஷ்ணன், மாயவனும் அன்பன் மனமறிவான். சகாதேவனை பற்றி தெரியும், கட்டுக என்று ஆய வடிவு 16,000 கொண்டான். எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணன், ஸ்டெப்பே வைக்க முடியல. அவனுக்கு தெரியும் அவன் கட்டுவான்னு. இந்த பாரு, இதெல்லாம் காமிச்சு என்னை ஏமாற்றணும்னு பார்க்காது. அவன் ஒருத்தன் பிஎஸ்சி படித்து விட்டு வேலை இல்லை, சர்க்கஸ் கம்பெனிக்கு போனான். வேலை தரேன், ஆடு உருவத்தில் புகுந்து ஆடாக நடிக்கணும்னா. ஒரு ஊரில் சர்க்கஸ் நடந்துட்டுருக்கு, ஆடு கம்பியில் நடக்கிற காட்சி. இப்போ ஆட்டுக்குள்ளே மனுஷன்னா இருக்கான், நடந்துட்டு வரான். சிங்கத்தின் கூண்டில் விழுந்துருத்து. எல்லாரும் கூட்டத்தில் இருக்கிறவன் பூரா கத்துறான், மாஸ்டர் ஹெல்ப் த ஷீப், ஆட்டை காப்பாற்றுங்கள் அப்படின்னா. இவர் ரிங்கு வச்சுன்னு அப்படியே நிற்கிறார். 2 நிமிஷம் கழிச்சு சிங்கம் பேசித்து, முட்டாள் மனுஷனே, நீ பிஎஸ்சி படித்த ஆடு, நான் எம்எஸ்சி படித்த சிங்கம். பகவான் நினச்சா நம்ம தான் நடிக்கிறோம்னா நமக்கு மேலே இவன் நடிக்கிறான். எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணன், கவலையே படல. இவனை கட்டினா அவன் ஓடுவான், அவனை கட்டினா ஓடுவான். இங்கே இருக்கு சுவிட்சு. ஏற்கனவே தெரியாத அண்ணனுக்கு பட்டம் கொடுன்னுட்டான், தெரிஞ்ச அண்ணன் தலையை வாங்குன்னுட்டான். அவன் தானே ஞானி, சொல்லு. திரௌபதி முடியை இறக்குன்னுட்டானே, அவன் அக்ஞானியாக இருந்தானா இதெல்லாம் சொல்ல மாட்டானே. இங்கே இருக்கு சுவிட்சு. பக்திங்கிற கயத்தினால கட்டி போட்டுட்டான் பரமாத்மாவை. கிருஷ்ணர் அரெஸ்டடு, கட்டுப்பட்டு நிற்கிறார், விட மாட்டேன்னு.
நான் உனக்கு ஏதாவது தரேன் கேளுன்னு. இந்த ஏதாவது கொடுத்தா காரியம் ஆகுங்கிற திட்டத்தை கொண்டு வந்தது கிருஷ்ணர் தான். இதுக்கு பேர் தன்னிறைவு திட்டம்னு பேர். நாமே நமக்கு இன்னொருத்தருக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு கிருஷ்ணர் கேளுன்னா. இப்போ சகாதேவன் பாருங்கோ, இவன் ஒருத்தன் ஞானியாக இருந்தால் போராது, எல்லாரும் அக்ஞானியாக இருக்காளே, இவன் செய்கிறது தெரியாதே. இந்த பார் கிருஷ்ணா, நீ அந்த 100 பேரையும் கொல்ல திட்டம் போடலடா, அன்னைக்கு சூதாடின எங்களைத்தான் அழிக்க திட்டம் போட்ட நீ. போர்க்களத்தில் எங்கள் 5 பேரையும் காப்பாத்துறேன்னு சத்தியம் பண்ணு சொல்கிறான் பாருங்கோ. என்று என்று இறைஞ்சி இரு தாமரை தாளில் கேட்குறான். அவன் சொல்கிறான், வன் பாரத போரில் வந்தடைந்தே மைவரையும் நின் பார்வையால் காக்க வேண்டும். ஆமாம், அன்பால் எந்தனை பிணித்தனை என் பாதம் தனை இனி விடுக, என் காலை விடுன்ன போது அவன் சொல்கிறான், பாரத யுத்தத்தில் எங்கள் 5 பேரையும் காப்பாத்துறேன்னு சத்தியம் பண்ணு, எங்களை ப்ரொடெக்ட் பண்ணு. தந்தேன். இப்போ கிருஷ்ணர் சகாதேவன் கையை பிடிச்சுன்னு விட்டார். என்னன்னு, நீ எனக்கு ஒரு வரம் கொடு. பார்த்தியா, பெருமாள் யாருக்கு பயப்படுறான்? பக்தனுக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வில்லி பாரதம் என்பதை மறந்து விடாதீர்கள். என்று என்று இறைஞ்சி இரு தாமரை தாளில் ஒன்றும் கதிர்முடியார்க்கு ஓம் என்று வரவைத்தருள். இந்த ஆமாங்கிற பதமே தமிழில் கிடையாது, ஓம். ஓம் தான் சொல்லுவோம். இன்னமும் பாருங்க, சிலோனில் ஓம்னு தான் சொல்லுவாள். சுத்த தமிழ் அதுதான். ஆம்ங்கிற பதம் அப்புறம் வந்தது, ஓம். புரியுறதோ? கிருஷ்ணர் சகதேவனும் வெளியில் வந்தா. இங்கே வில்லி சொன்னார், தனியாயிருந்த சபையிலேருந்து அறிவுள்ள 2 பேர் வந்தான்னர். அப்போ ஏற்கனவே காத்துருக்கிறவ நான் சொல்லலை சார், வில்லி சொல்கிறான். ஆண்டிருந்த சபை நீங்கி அறிவுடையோர் 2 பேரும். 2 பேர் தான் எப்போவுமே கெட்டிக்காரனாக இருப்பாங்க ஒரு இடத்துல. புரிஞ்சதோ? அதனால தான் ராமாயணத்தில் ராமனா அவதரித்த போது வானரத்தெல்லாம் சேர்த்தார். முட்டாளெல்லாம் கட்சியில் சேருன்னு சொன்னது ராமசாமி தான். நான் சொல்கிறது ராமனை. இது ஆமாம், இங்கே வந்தார், யாதவாள் மத்தியில் இருந்தார். அவனுக்கு பால் கறந்தா போகும். அவன் கெட்டிக்காரத்தனத்தெல்லாம் எதுக்கு உபயோகப்படுத்துகிறான்? நம்ம எல்லாருமே பகவான் முன்னால் முட்டாள் தான். அதுக்கு தான் பூலோகத்தில் அவதரித்தான். பார்த்துக்கோ, தெரிஞ்சுக்கோ. இப்போ சகாதேவனை வாயை திறக்கவே விடலை, திரௌபதியை கிளப்பி விட்டார். இப்போ இதில் வேடிக்கை பாருங்கோ. தர்மபுத்திரனை கேட்டார், பீமன் அர்ஜுனன் நகுலன் தானே சொன்னால், சகாதேவனை கன்சல்ட் பண்ணார் தனியாக. ஆனால் இப்போ திரௌபதி வந்து கிருஷ்ணனை கன்சல்ட் பண்ணலை. கிருஷ்ணர் சொல்கிறார், சகாதேவனும் சமாதானம். எப்படி கிளப்பி விட்டார் பார் வெளியில் வந்து. ஏ திரௌபதி கூப்பிட்டா. திரௌபதி அழுதா, ஏ கிருஷ்ணா, இந்த தூணில் இருக்கிறானான்னு கேட்ட உடனே தூணை பிளந்துண்டு வந்தியே இந்த குழந்தைக்கு. யானை ஆதி மூலமேனு கூப்பிட்ட உடனே ஓடோடி வந்தையே. சாலக்கனகன் தனிமைந்தனையும் முனிந்த காலத்து அவன் அறைந்த கல்தூணிடை வந்தாய். சாலக்கனகன் தனிமைந்தன்னா வில்லி ஆழ்வார்ட்டேருந்து எடுக்கிறான். ஆழ்வார் திருவல்லிக்கேணியில் பாடுறார், பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் 1000 நாமம் உள்ளியவாகி போதே ஆங்கதனுக்கு ஒன்று பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்ப பிறையீற்று அனல் விழிப்பேழ்வாய் தெள்ளிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேன் என்றார்.
தெள்ளிய சிங்கம், அது அப்புறம் துளசிங்கம்னு எழுதிட்டா. தெள்ளிய சிங்கம், தனிமைந்தன், ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ஹிரண்யாய நமக சொல்ல வச்சான். தம்பையன்னு சொல்ல வைக்க முடியல. இந்த ஊரெல்லாம் எவன் பாடா படுத்துறானோ வீட்டில் ஒன்றும் நடக்காது. நீ கேளு, என்ன சார் நீங்கள் கடவுள் இல்லைங்கிறள், உங்கள் வீட்டில் எல்லோரும் கோயிலுக்கு போகிறான்னு கேளு. தனி மனித சுதந்திரத்தை தடுக்க மாட்டோம். அப்போ ஊர் சுதந்திரத்தான் கொள்ளையடிப்பான். ஊரில் இருக்கிறவா எல்லாரையும் இரண்யாய நமக சொல்ல வச்சான். பையனை சொல்ல வைக்க முடிஞ்சதா? தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே எல்லாரோட வாழ்க்கையிலையும் அவன் பண்ண பாவத்தை அனுபவிக்கிறது பையன் பொண்ணு மூலம்தான். ஆமாம், பக்கத்தாத்துலேருந்து இல்லை இல்லை நம்மாத்தில் தான். இன்னொருத்தர போயெல்லாம் தேடாது. ஆமாம். அடுத்தது சொன்னால் யானை ஆதி மூலமேன்னு கூப்பிட்டதே. அவர் தியாகபெருமன் கேட்டார், நான் 1 கோடி தடவை உன்னை ராமா ராமான்னு சொல்லிட்டேன், நீ வரமாட்டேங்கிற. இந்த யானை ஒரு தடவை தானே கூப்பிட்டது ஆதி மூலமேன்னு. நீ ஓடினிய, பறந்து போனான். தீட்சிதர் சொல்கிறார், நாகப்பட்டினம்னு ஒரு க்ஷேத்திரம், அங்கே இருக்கிற பெருமாள் தான் போனாராம். அவர் சொல்கிறார், தீட்சிதர், உனக்கு சௌந்தரராஜன்னு பேர், உனக்கு சௌந்தரராஜன்னு ஏன் பேர் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கோ. யானையை காப்பாற்றின அழகுனால உனக்கு அழகு வந்ததுன்னர். அவர் சொல்கிறார், யாரா சௌந்தரராஜன்னர்? பிருந்தாவனத்திலேருந்து பெருமாளும், காஞ்சிபுரத்துலேருந்து வரதராஜனும், கும்பகோணத்துலேருந்து சாரங்கபாணியும் ஒன்றா கூடினாளாம் நாகப்பட்டினத்தில். அவள் போனாளாம். யார்? தீட்சிதர் சொல்கிறார், ராஜ்யம் ஆஸ்ரயே கஜப்ருந்தாவன சாரங்க வரதராஜம் சௌந்தர நந்த நந்தன ராஜம் நாகப்பட்டண ராஜம் சுந்தரி ரமராஜம் சூரவிநூத்தம் அகிராஜம் சௌந்தர ராஜம் ஆஸ்ரயே தியாகபிரம்மன் சொன்னார், யானை ஒரு தடவை தானே கூப்பிட்டது ராமா, போய் நின்னையே, நான் 1 கோடி தடவை கூப்பிடுறேன். இந்த ஒரு தடவை எப்படி கூப்பிட்டா நீ திருப்திப்படுவேன்னு சொல்லி கொடுன்னு. கரிமுறவின శరగుణ చన్న నీకు కారణమే మీ సర్వాంతర్యామి மரி மரி. இதை இந்த ராகத்தில் பாடவே கூடாது, ஆரம்பத்தில். இது காம்போதியில் தான் பண்ணார் தியாகபிரம்மன். மரி மரி நின்னே முரளிட்ட தூ காம்போதியில் பாடணும். அந்த யானை கூப்பிட்டோன்னே போலையா? கிருஷ்ணர் உடனே சொன்னார், நல்லா கேளுங்கோ, இத்தனை நேரம் தர்மபுத்திரன்ட்ட சகாதேவன்ட்ட சமாதானம்லாம் பேசினவர் திரௌபதிகிட்ட என்ன சொல்கிறார்? ஏ திரௌபதி, அவ சொல்கிறா,
இந்த துச்சாசனம் அன்னைக்கு என்னை பிடிச்சி இழுத்து கதறின போது கோவிந்தான்னு கூப்பிட்டானே, நீதானே ரட்சிச்ச. கற்றை குழல் பிடித்து கண்ணிலான் பெற்றெடுத்தோன் பற்றி துகில் உரிய பாண்டவரும் பார்த்திருந்தார். இந்த 5 பேரும் வேடிக்கை பார்த்தான். கொற்ற தனித்திகிரி கோவிந்தா, ஏ சக்கரபாணி, நீ அன்றோ எற்றைக்கு என் மானம் வேறு யார் காத்தார்? கிருஷ்ணர் சொன்னார், திரௌபதி கவலைப்படாதே, நான் தூது போயிட்டு வந்து உன் கூந்தலை முடியறேன்னர். அப்படின்னா என்ன அர்த்தம்? சண்டையை நிச்சயம் பண்ணிட்டு வரேங்கிறான். திருமங்கை ஆழ்வார் பாசுரத்திலேருந்து எடுக்கிறார் எங்கள் வில்லிபுத்தூரார். அந்தகன் சிறுவன் 100 பெண்டிரும் நூல் இழப்ப இந்திரன் சிறுவன் தேர்முன் நின்னானை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னர். அதுதான் இங்கே சொல்கிறார். தொல்லாண்மை பாண்டவர்க்காய் தூது போய் நல்லாய் உன் பைங்கூந்தல் நானே முடிக்கின்றேன். இனி எல்லாரும் காண விரித்த கூந்தலோடு இருப்பது புல்லர்தம் அந்த புறத்து மாதர் பூங்குழலே. இனிமே கூந்தலை விரித்து விட வேண்டியது நீ இல்லை, இந்த 100 பேரோட மனைவிமார்கள். சண்டையை நிச்சயம் பண்ணிட்டு வரேங்கிறான். என்ன பதம் போட்டார் வில்லி பாருங்க. தொல்லாண்மை பாண்டவர்க்காய் தூது போய், தர்மபுத்திரன் நல்லவன்கிறத எடுத்து காட்ட நான் தூது போகிறேன். நல்லாய் உன் பைங்கூந்தல் நானே முடிக்கின்றேன். போயிட்டு வந்து நான் முடிக்கிறேங்கிறான். அப்படின்னா என்ன? சண்டையை நிச்சயம் பண்ணுறேங்கிறான். பகவான் கைவிடுவனா? கார்த்திகை மாதம் ரேவதி நட்சத்திரம் அன்றைக்கி தான் கைசிகை ஏகாசி. அன்றைக்கி கிளம்பி போகிறார் அவர். ஆக்சுவலாக வேறு நாள்னா போயிருக்கணும். தர்மபுத்திரம் கேட்ட நட்சத்திரம், ஆயில்யம் கேட்ட ரேவதி போகக்கூடாது. ரேவதியில் ஏன் போனான் தெரியுமோ? அவன் ரோகிணி. ரோகிணி அஸ்தன் திருவோணம், பெண்ணு திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 6ஆம் நட்சத்திரம். சாதகம், தனக்கு சாதகமாக இருக்கணும்னு போகிறான். புரியுது? தர்மபுத்திரனுக்கு சாதகமாக போல, தனக்கு சாதகமாக இருக்கணும்னு கார்த்திகை மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் பகவான் போகிறான். எங்கள் துரியோதனை தேடிண்டு எங்கள் ஆழ்வார் ரொம்ப நாள் சொன்னார். துன்று முடியான் துரியோதனன் பக்கல் சென்றங்கு. முடியாதுன்னு சொல்கிறத தவிர அவனுக்கு தெரியாதான். அவன்கிட்ட போகிறான். அவன் திருதராட்ட அரண்மனை கொடுத்து வச்சிருக்கு, அதை அவன் உணரலை. பகவானே பக்கத்தில் இருந்தாலும் உணரணுமே. கடவுளை உணர்ந்தா தான் கடவுள். கடவுளை காட்டினா காட்ட முடியாது. இதில் வேடிக்கை, கடவுள் இல்லைங்கிறான். பாஸ்போர்ட்டுக்கு தமிழில் கடவுள் சீட்டு, அதுக்கு பேர் நாங்களா வைக்க சொன்னோம்? நாங்கள் எங்கேன்னு உபன்யாசம் பண்ணுறவா அதை வைங்கன்னு சொன்னோம்? இல்லை ஆழ்வார் சொல்லிட்டு போனாரா? சொல்லு, கடவுள் சீட்டு. அதில் மொத்தம் என்ன பண்ணால் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் தான் பிள்ளைக்கு கடவுள் இல்லைன்னு பேர் வச்சானா. ஸ்கூலில் வாத்தியார் அட்டண்டன்ஸ் எடுத்தார், கடவுள் இல்லை அப்படின்னார். அவன் உள்ளே நையான்னான். பாரு என்ன கஷ்டம் பாரு. பகவான் அதில் வேடிக்கை என்னன்னா, நம்மளோட மனுஷனாகவே அவதரித்து ராமனா கிருஷ்ணனா வந்து எல்லாத்தையும் நடத்தி காமிச்சான். அதனால்தான் இப்போ இந்த கலியுகத்தில் மகான்கள்லாம் தோன்றான், மகான்கள் ரூபத்தில் வரான். எத்தனை மகான்கள்! ஆழ்வார்கள் என்ன, நாயன்மார்கள் என்ன, ஆச்சாரிய புருஷர்கள் என்ன, ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியார், அவா வழியில் வந்த மகான்கள் நமக்கு வழிகாட்டுறதுக்கு. இல்லையா? நம்ம பகவானை எப்போ உணர்றோம்? அவன் பகவான் ஒருத்தனை எப்போ உணர்றோம்? அமானுஷ்யமான தன்மை, மானுஷ்யமான தன்மையில் இருந்தால் நம்ம உணர மாட்டோம். மனிதனாக வந்து அமானுஷ்யமான தன்மை காமிச்சான். கிருஷ்ணர் நடந்தே போகிறார் அஸ்தினாபுரத்தை நோக்கி. பஞ்சவர்க்கு தூது நடந்தானை. ராமாவதார கிருஷ்ணாவதாரத்தில் தான் இந்த வாக்கிங் சிஸ்டம் கொண்டு வந்தது. புரியுறது? கிருஷ்ணர் இடமேல வெண்ணெய் பாலெல்லாம் சாப்பிட்டுட்டார், ஃபேட்டி சப்ஸ்டன்ஸு.
தயிர், வெண்ணெய், பால் எல்லாம் சுகர் ஏறும். அதனால தான் நடந்தார். தெரியுமா உங்களுக்கு? உப்பப்பிலாவியம்ங்கிற இடத்துலேருந்து இன்றைக்கி அதனால தான் எல்லோரும் திருச்செந்தூர் பாத யாத்திரை, பழனி பாத யாத்திரை எல்லா இடத்துக்கும் போகிறா பாரு. பன்றிபுரத்துக்கு போகிறா பாரு. வாரக்கரின்னா பாத யாத்திரைன்னு அர்த்தம் மராட்டியில். நடந்தே போகிறா பாரு. இப்போ தைப்பூசத்தன்னைக்கு எத்தனை பேர் போகிறா பாரு. சமயபுரத்துக்கு எப்படி அமாவாசைக்கு அமாவாசை நடந்து வரா. திருச்சியில் போய் பாருங்க. ஆமாம், சமயபுரத்துக்கு. ஆமாம், நம்மளாலாம் அப்படி நடக்க முடியாது. நடக்கிறவாளால் முடியும். ஆமாம், அது நடக்கணும். நடக்கிறது ரொம்ப கஷ்டம். பகவான் ஏண்டா நடந்து போனான்னா, எத்தனை தொண்டர்கள் காத்துன்னு இருக்கா, இவன் எப்படா வருவான் அப்படின்னு காத்துன்னு இருக்கா. ஆமாம், உப்பப்பிலாவியத்துலேருந்து அஸ்தினாபுரம் வரைக்கும் நடக்கிறான். அவன் வளவு கட்டிவிட்டான். வெண்ணெய் திருடிய வேந்தனே வருக, யசோதை சிங்கமே வருக, நந்தகோபாலன் வாரிசே வருக, ருக்மணி நாயகனே வருக, எங்கள் தமிழே வருக, எங்கள் மூச்சே வருக. இது வரைக்கும் மூச்சே விட்டதில்லை. பெரிய பெரிய வளவு கட்டிவிட்டான். ஹஸ்தினாபுரத்தில் எல்லாரும் காத்துருக்கா. பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார். பீஷ்மாச்சாரியார் நைஷ்டிக பிரம்மச்சாரி. சொத்தே இல்லை, இவர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. செத்து போனால் அழறதுக்கு ஆளே இல்லை. பொண்டாட்டி இல்லையே. மடியில் விழுந்து மனைவி புலம்பனர் பட்டினத்தார். அது சொல்லுவா, ஆறு இருக்கா. அவர் ஏன் வீடுன்னு விட்டார். அவகாசம் இல்லைன்னு. பரமாச்சாரியார் தஞ்சாவூர் ஜில்லாவில் ஒரு கிராமத்தில் நடந்து போயின்னு இருக்கார். அவர் அந்த ஊருக்கு வராருன்னொன்னே பாம்பே, டெல்லி, ஃபாரினில் இருக்கிறவா அந்த அக்ரஹாரத்துக்காரன் எல்லாரும் வந்துட்டான். அவளுக்கு வீடு வச்சுருக்காள். பஞ்சகச்சம் கட்டின்னு மாமி 18 முழம் கட்டி நிற்கிறா தங்காத்துக்கு வரணும்னு. அவர் ஒத்திரையும் கண்டுக்கலை. அவர் பாட்டுக்கு போனார். போகிற போது இந்த ஊர்லேயே அவர் கேட்குறார். ஏன்னா எல்லோரும் வந்திருக்கான்னு தெரியுது. இந்த ஊர்லேயே இருக்கிறவரை கூப்பிடுன்னா, இந்த பிராமணனை கூப்பிடுன்னு. அவர் வந்தார். என்னென்ன, இந்த ஊரில் ஒருத்தர் ராமாயணம் சொல்லுவார். அவருக்கு வயசாகிடுச்சு. அவாம் எதுன்னு காட்டுறியா? அந்த பிராமணன், இந்த கோடி வீடு தான் அவர் வீடுன்னா. இந்த மூலையில் இருக்கார், இந்த மூலையை காட்டுறான், அந்த கோடி வீடு. ஓ, சிரிச்சார் பரமாச்சாரியர். கோடி வீடா? ராமாயணம் சொல்கிறவெல்லாம் கோடிக்கு ஒத்தர் தான், அதனால் கோடியில் இருக்காருன்றார். அவரை தேடின்னு போனார். எல்லாரும் அசந்து போகிற. அவர் கட்டிலில் படுத்துன்னு இருக்கார். அவரை தேடின்னு போய் கீழே உட்காந்து அவர் பேசினார். அவர்கிட்ட ராமாயணம் கேட்டுட்டு போனார். தெரிஞ்சுக்கோங்க, அது கிருஷ்ண பரமாத்மா அப்போ பண்ணார். பீஷ்மாச்சாரியார் நைஷ்டிக பிரம்மச்சாரி, என் வீடுங்கிறான். துரோணாச்சாரியார் 4 வேதம் படிச்சிருக்கார். சதுர்வேதி, தனுர்வேதி, என் வீடுங்கிறார். விதுராழ்வார் குடிசையில் இருக்கார். அவர் குடிசையில் இருக்கணும்னு அவசியமே இல்லை. திருதராட்டன் கேபினட் மினிஸ்டர். தேடின்னு வந்துட்டார். சுத்த பிரம்ம பராத்பரராம், காலாத்மக பரமேஸ்வரராம், சேஷதல்பசுக சண்டகிரண குலமண்டனராம், கௌசல்யாசுக விஸ்வாமித்ர பிரியதனராம், பரத்வாஜமுகானந்தகராம், சித்திரகூடத்தினி தசரத சந்தத சிந்திதராம்,
विरचित निज पितृकर्म कराम राम राम जय कृत्रादिवसम शूर्पणकार्ति विधायकराम मारीचादि विनष्ट सीतान सबरी दत्तपलाच कबंद बागुच्छेदन राम दुष्टदशाननदु शिष्टहनुमद् सीतावेदितककवनराम कृतचूडामणि कपिवरवचना राम राम जय राजा राम वानर सैन्य समावृत राम राक्षस संग विमर्त अगिमगिरा वनचारण राम संस्कृत दशमुख विधि भवमुख सुरस कस्तित दशरथ वीक्षित राम सीता दर्शनमो अभिषिक्त विभीषण नतराम पुष्पकयाना भरद्वाजाभिनिषेवण राम वरद प्राण साकेतपुरी भूषण राम रत्नल सत्पीठास्थित राम कीचकुलानुग्रहकर राम कालावेदित सुरवदराम अयोध्य गजन मुक्तिधरा विधिमुख विभुतानंदकराम तेजोमय निज रूप संस्कृति बंध विमोच धर्म स्थापन तत्पर राम भक्तिपरायणम सर्वचराचर सर्वभवामय वैकुंठालय भयकर मंगल दशरथ राम आनंदामृतवर्ष आश्रित वत्सल
ரகுபதி ராகவ. முதல் பக்கம் கியாதஸ்ரீ ராமதூதகா பவனதனுபவகா பிங்களாட்சாசிகாவான் சீதா சோகாபஹாரி தசமுக விஜயி லக்ஷ்மண பிராணதாதா ஆனேதா பேஷஜாத்ரே லவண ஜலநிதே. அங்கேருந்து கொன்றணும். லங்கனே தீட்சிதோயகா வீரஸ்ரீமான் ஹனுமான் மம மனசி வசன் காரியசித்தமதிம் தனோது. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. இந்த பூவை வாங்குங்க. ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. நம பார்வதி பதயே. जानकीकान्तस्मरणे सदा सर्वत्र गोविन्दनाम संकीर्तनम. जय गजेन्द्रवरदुनि की, प्रह्लादवरदुनि की, विलिपुतूरार मगराज की, जय वीर धीर सूर आंजनेय स्वामी की. अंजिले ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காயேகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட ஏலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் நம்ம எடுத்து காப்போம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.